நல்லது நலமுடன். ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்ப ஜோதிடம் அப்படின்னாலே ஜோதிமயமான இடம். மனிதனுடைய எதிர்காலத்தை இறந்த காலம், நிகழ்காலம் தெரியும். எதிர்காலம் விஞ்ஞானத்தில் கூட கூற முடியாது. விஞ்ஞானத்துல பல இது இருந்தாலும் கூட, விஞ்ஞானம் கூட நமக்கு அதை சொல்லாத ஒன்றை நம்ம ஜோதிடத்தின் மூலம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஜோதிடம் என்பது என்றைக்குமே எதிர்காலம் தான். இறந்த காலத்தையோ நெ நம்ம நினைக்கிறது அல்ல. நிகழ்காலம். நிகழ்காலம், எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் சென்றதை விட இனி செல்லக்கூடிய பாதை, செல்லக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்பதை சித்தர்கள் நமக்கு 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள் வழியாக 108 பாதங்களையும் கொடுத்து, நமக்கு மிக தெளிவாக அதாவது சாதாரணமா அவங்கலாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அத புரிந்து கொண்டு அந்த ஜாதக அமைப்பை எடுப்பது தான் கொஞ்சம் சிரமம். அவ்வளோதான். அந்த சிரமத்தை நாம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, மேடம் சொன்ன மாரி கடற்கரையில நிக்கிறோம். கடல் தண்ணிய தொடரலாம். தொடர்றது நீ கரைக்கு வந்தாச்சு. தொடர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தொடரலாம். அதனால வந்து அதை பத்தி நமக்கு கவலை ஜோதிடர்கள் என்றாலே ஒரு இறைவனுடைய அம்சம். ஜோதிடம் அப்படின்னாலே இறைவன் அம்சம். ஜோதிடர்கள் அப்படின்னாலே இறைவன் அம்சத்தை பெற்றவர்கள். அப்ப ஜோதிடத்தில எளிய முறையில எப்படி பலன் சொல்றது? மெயினா அதான் தேவை. அப்ப எளிய முறை என்றால் கண்டிப்பாக நம்ப 9 கிரகமும் நின்ற அமைப்பு, நின்ற சாரம், பார்க்கக்கூடிய அமைப்பு. இதத்தான் நம்ம மெயினா பார்க்கணும். இப்ப ஒரு கிரகம் என்னுடைய 24, 5 ஆண்டுகளுடைய இதில பார்த்தீங்கன்னா, நான் கிரக சுயபலங்களை வைத்து மட்டுமே நான் ஜாதகம் பார்க்கிறேன். கிரக சுயபலம்னா என்ன? இப்ப கிரக சுயபலம்னா, ஒரு கிரகம் தன் ஆட்சி வீட்டிற்கு 6, 8, 12ல் மறைந்தால், அந்த கிரகம் தன் பலத்தை இழக்கும். காலபுருஷனுக்கு 6, 8, 12ல் மறைந்தால், அந்த கிரகமும் பலத்தை இழக்கும். ஒரு கிரகத்துக்கு வேறொரு கிரகம் பார்வை இல்லை என்றாலும், அந்த கிரகம் பலத்தை இழக்கும். அது எப்படி இருந்தாலும் அத பத்தி கவலை இல்ல. அது உச்சத்தில இருக்கு, ஸ்தான பலத்தில இருக்கு, திக்பலத்தில இருக்கு, திரிகோணத்தில இருக்கு, கேந்திரத்தில இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அவைகள் இந்த சுயபலம் 108 வகையான சுயபலங்கள் இருக்கு. அதுல மெயினா ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிற்கு தன்னுடைய ஆட்சி வீடு 6, 8, 12ஆக அமைந்தால், இப்ப செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்குதுன்னா, தன் வீட்டுக்கு அவரு 6, 8ஆ மாறிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய ஆட்சி வீட்டிற்கு 6, 8, 12ல் மெயினா மறையக்கூடாது. அது மிக முக்கியம். காலபுருஷனுக்கு 6, 8, 12ல் மறையக்கூடாது. ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம், அது பாவ கிரகம், சுப கிரகம்லாம் இல்ல. எந்த கிரகமாக இருந்தாலும், ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பார்க்கணும். அந்த பார்வையில சிறப்பு என்பது ஆட்சி பெற்ற கிரகம் பார்ப்பது, சாரம் பெற்ற கிரகம் பார்ப்பது, இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடத்தில உள்நோக்கி உள்நோக்கி போகக்கூடிய அம்சங்கள். சரி. இப்ப ஜோதிடம் ஏன் பார்க்கணும்? உண்மையாலுமே ஜோதிடம் சரியானதா? நெறைய பேத்துக்கு இதுல சந்தேகம் இருக்கு. ஜோதிடம் சரியானதே. ஜோதிடம் பார்க்க வேண்டும். ஏன் ஜோதிடம் பார்க்கணும்னா, எதிர்காலத்தை எந்த விஞ்ஞானத்தாலும் எடுத்துக் கூற முடியாது. விஞ்ஞானம் செய்யும். ஆனா எடுத்துக் கூறாது. அப்ப எடுத்துக் கூறக்கூடிய தன்மையை ஜோதிடம் வாயிலாக மட்டுமே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்ப ஒரு கிரகம் அப்படிங்கிற பொழுது, அந்த கிரகத்தினுடைய பலம், பலவீனத்த முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாரி 108 வகையான பலம், பலவீனங்கள் இருக்கு. அப்ப பலம் என்பதை நம்ப வச்சுக்கலாம். பலவீனம் கிரகங்களை நம்ம பலப்படுத்தணும். அதுக்கும் சித்தர்கள் பல வழிகளை குடுத்திருக்கிறாங்க. அப்ப பலவீனத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நவ பாசானங்கள் வாயிலாக, அல்லது நவ உலோகங்கள் வாயிலாக, நவரத்தினங்கள் வாயிலாக, நவ தானியங்கள் வாயிலாக, நவ சமித்துகள் வாயிலாக, நவ புஷ்பங்கள் வாயிலாக நம்ப அதை அந்த பவர் அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பை எடுத்து, அதை நம்ப ஜோதிடர்களாகிய நம்ப அத பிரார்த்தனை பண்ணி குடுக்கும் பொழுது, அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேட்டன் உடனே ஆகும். இப்ப சூரியன் ஒருத்தருக்கு பலம் இல்லை என்றால், கண்டிப்பாக அவர்கள் தந்தையார் வழியாகவோ, அல்லது அரசாங்கத்தின் வழியாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அ தோல்விகள், கண்டிப்பா ஏதாவது ஒரு அமைப்புகள் கண்டிப்பா அந்த இடத்துல அவர்களுக்கு நெகட்டிவ் ஆகும்.
தந்தையார் வழியாக அரசாங்கத்தின் மூலமாக உடம்பு உஷ்ண சம்பந்தமான அந்த சூரிய காரகத்துவங்கள் எல்லாமே பாதிக்கும். எப்படி இருந்தா தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தாலோ, அல்லது காலபுருஷனுக்கு 6, 8, 12 மறைந்தாலோ, இல்ல அந்த சூரியன் எந்த கிரகத்தோடு சேராமல் அந்த சூரியனை வேறொரு கிரகம் பார்க்காத சமயத்தில் கண்டிப்பாக அந்த கிரகம் சூரியன் உச்சத்திலே இருந்தால் கூட பலம் இல்லாம தான் இருப்பார். அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல நமக்கு மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, கிரக சுயபலங்கள் தான். இதுல நிறைய 108 அதான் 108 பாதத்துக்கு 108 சுயபலங்கள். இப்ப ராசியில 30 டிகிரி ஒரு ராசி. அம்சத்துல 3.20 தான். அப்ப இந்த இடத்துல ராசியில ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சா, அம்சத்துல ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சா, அது நீச்சம்னு எடுப்பீங்களா? உச்சம்னு எடுப்பீங்களா? சிலது ராசியில நீச்சம் அடைஞ்சு, அம்சத்துல உச்சம் அடைஞ்சிருந்தா உச்சம்னு எடுப்பீங்களா? நீச்சம்னு எடுப்பீங்களா? சில பேர் சொல்றாங்க, அம்சத்துல இருந்தால் அம்சத்தில் 4 ராசி சேர்ந்தா தான் 13.20 டிகிரி. 9 ராசி சேர்ந்தா தான் அந்த இடத்துல 30 டிகிரிய ஃபுல் பண்ணும். அப்ப இந்த இடத்துல நாம நவாம்சம் என்பது அந்த கிரகத்தினுடைய அமைப்புகளை காட்டக்கூடிய உடனே அதில உச்சம் அடைஞ்சிருந்தா, இதில உடனே குடுத்துருமா? இல்ல இதில நீச்சம் அடைஞ்சு, அதில உச்சம் அடைஞ்சிருந்தா குடுத்துருமா? கண்டிப்பா குடுக்காது. கிரக சுயபலங்கள் தான் ஒரு மனிதனை உயர்த்தும், தாழ்த்தும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, திசை, புத்தி, அந்தரம், பிராணபதம், அதிபதம். இந்த அதிபதம் என்பதை உணர்ந்தால் மட்டும் தான் ஒருவருக்கொருவர் வேறுபாடு. ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், இதுகள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் வர்றது. அதாவது வருடம், மாதம், நாள், மணி, நிமிஷம், செகண்ட். இந்த செகண்ட நாம எடுத்தா மட்டும் தான் ஒரு ஜாதகத்துக்கும், இன்னொரு ஜாதகத்திற்கும் என்ன பிரச்சனைகள்? ஏன் அவங்க நல்லா இருக்காங்க? ஏன் இவங்க நல்லா இல்ல? ஏன் இவங்களுக்கு நல்லது கிடைக்குது? இவங்களுக்கு ஏன் நல்லது நடக்கல? ஏன் உடம்பு சரியில்லாம போகுது? இத்தனையுமே அந்த பிராணபதம் தான். நிமிஷமும், செகண்டும் தான் மிக மிக முக்கியம். இந்த நிமிஷம், செகண்ட் யாரும் எடுக்கிறதே இல்ல. 2வது திருமணம் அப்படிங்கிற இதில பார்க்கும்பொழுது உங்களுக்கு தசவிதா பொருத்தங்கள். தசவிதா பொருத்தங்கள்ல தினம், கணம், மகேந்திர, சிறிதீர்க்க, யோனி, ராசி, ராசி அதிபதி, நாடி, வேதை, ரச்சு, வசியம் எல்லாம் வசியமே இருக்கு. இன்னைக்கு வசிய பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண நிறைய திருமணங்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கு. ஏன் அப்ப அந்த வசிய பொருத்தம் அவர்களுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப ஏன் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னால், இருவருக்கும் ஒரே கிரகம் பலம் இல்லாமல் இருக்கும். சுயபலம் இல்லாமல் இருக்கும். அப்ப நீங்க எவ்வளோ 10க்கு 10 பொருத்தமே பார்த்து பண்ணுனாலும், ஒருமித்த 2 கிரகங்களோ, ஒரு கிரகமோ சுயபலம் பெறாத பொழுது, கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த கிரகம் பலம் இழந்துரும். அப்ப கண்டிப்பா அந்த பிரிவினை குடுத்து அப்ப ஜாதகம் பார்த்து தானே பண்ணோம். ராகு, கேது, செவ்வாய் தோஷம்லாம் பார்த்து தான் பண்ணோம். கலத்திர தோஷம்லாம் பார்த்து தான் பண்ணோம். வசிய பொருத்தத்தோடு இருக்குன்னு சொல்றாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, இந்த வசிய பொருத்தம் மட்டுமே ஒரு வாழ்க்கைய இழுத்து பிடிச்சிட்டு தானே பிடிக்கும். அப்ப அந்த வசிய பொருத்தம் வேலை செய்யணும்னு சொன்னால், அவர்களுடைய ஆணுக்கு 2ஆம் இடமும், பெண்ணுக்கு 7ஆம் இடமும், அதேமாரி ஆணுக்கு 7ஆம் இடமும், பெண்ணுக்கு 8ஆம் இடமும் ஒன்றுக்கொன்று அந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் சேர்ந்திருக்கணும். அப்பதான் அந்த வசியம் வேலை செய்யும். இல்லைன்னா வசிய பொருத்தம் வேலை செய்யாது. நெருப்பும் நீரும் சேர்த்த முடியாது. அப்ப நெருப்பு, நீரும் சேர்த்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒண்ணா அது பிரச்சனை குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நெறையா பேத்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரச்சனைகள் சிலதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்ப சரம், சிர, உபயம். சரம்னா கம்மி, சிரம்னா கொஞ்சம் மீடியம், உபயம்னா அதிகம். இத சில பேர் மாத்தி மாத்தி சொல்றாங்க. சரம்னா கம்மி. அவ்வளோதான். இப்ப மேஷம் அப்படின்னா நெருப்பு. என்ன நெருப்பு? விளக்கு நெருப்பு. விளக்கு எரியக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நெருப்பு தான் மேஷ நெருப்பு. அடுத்தது ரிஷபம், நிலம். நிலம்னா என்ன நிலம்? வீடு, தோட்டம். ஒரு சின்னமா இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் நிலம். சிரம். உபயம், காற்று, புயல் காற்று, உபய காற்று, மிதுனம். அதிலேயே 3 காற்று. சரம், சிரம், உபய காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கு. இப்ப ஆகாசம் என்பது இது உள்ளடக்கியது. இந்த 4 சக்தியையும் உள்ளடக்கியது ஆகாசம். அப்ப இதுல தான் பொருத்தம் பார்க்கணும். நான் கேட்டா, நான் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் எடுப்பதே இல்லை. மாங்கல்ய பொருத்தம் இப்ப நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். இப்ப சிரரச்சு, கழுத்து ரச்சு, வயித்து ரச்சு, தொடை ரச்சு, பாத ரச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நான் இது எல்லா ரச்சிலயுமே நான் திருமணம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் 93 திருமணங்கள் ரச்சு தட்டி செஞ்சிருக்கோம். அப்ப எப்படி செஞ்சோம்? ஏன் செஞ்சோம்?
அப்ப இந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லவே கூடாது. எல்லா நட்சத்திரங்களுமே சித்தர்கள் சொன்னது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரமான தன்மை உள்ளது. இத நம்ம சரியா ஆராய்ச்சி பண்ணல. அதனால உடனே 6, 8வது ராசி ஆகாது. தொடரெச்சுக்கு இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனி ஆகாது. வயிற்றெச்சுக்கு இருக்கக்கூடிய சூரியன், குருவும் ஆகாது. கழுத்தெச்சுக்கு இருக்கக்கூடிய சந்திரனும், ராகுவும் ஆகாது. சிரரெச்சுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகாது. பாதரெச்சுக்கு இருக்கக்கூடிய புதனும், கேதுவும் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. மேலே ஏறி கீழே இறங்குறது. அந்த உடம்பினுடைய தன்மையை காட்டக்கூடியது தான் ஜோதிடம். அப்ப இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்துக்கு நம்ம உடம்புல எது முக்கியமான பகுதி, எது முக்கியமில்லாத பகுதி? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே முக்கியமான பகுதி தான். இறைவன் படைப்புல முக்கியமில்லாத ஒன்னை படைக்கவே இல்லை. எல்லாமே அந்த மாதிரி தான் 27 நட்சத்திரம். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி வேதகன் ஆகும்? வேதகன்னு சொல்றாங்க. ஆனா வேதகன் கிடையாது. அப்ப வேதகன் ஆவதற்கு என்ன காரணம்? அப்ப அந்த கிரகம் ஏன் வேதகன் ஆகுது? பாசகன் ஆகுது, பார பாரகன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வேதகன் என்பது நமக்கு கிரகத்தினுடைய தன்மைகள். அது சுயபலத்தில தான் இருக்கு. அது சுயபலத்தை நாம் ஆராய்ந்தால் எந்த நட்சத்திரத்தையும், எந்த ராசியையும் ஆணோடும், பெண்ணோடும் இணைக்கலாம். இதில் எந்த தவறும் இல்லை. ராகு, செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம் 1, 2, 7, 8ல இருந்தா ராகு தோஷம். நான் ராகு தோஷம் இல்லாத ஜாதகம் எழுதி கொடுத்தால் பரிசு தருவதாக பல ஆண்டுகள் 20, 22 ஆண்டுகளுக்கு முன்பே பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். ஆனா யாரும் வரல. இப்ப ஏன் ராகுக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் எழுத முடியாதுன்னு சொன்னா, அது 180 டிகிரி. நீங்க எங்க வேணா போட்டுக்குங்க. லக்கணத்த எங்க வேணா போடுங்க. 1 2ஆம் இடத்த பார்க்கும், இல்லைன்னா இருக்கும். இது இல்லாம நீங்க ஜாதகமே எழுதணும். அப்ப எப்படி ராகு, கேது தோஷம்? எல்லாருமே ஆசாபாசம். ராகு, கேது என்பது ஆசாபாசங்களை உள்ளடக்கியது. ஒரு மனிதனுடைய ஆசையை காட்டக்கூடாது. அப்ப அந்த ஆசையோட தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். எந்த ஒரு மனிதனும் ஆசையோட தான் பிறக்கிறான். கவலை, இன்பம், துன்பம் எல்லாமே மனிதனுக்கு தான். மத்த ஜீவராசிகளுக்கு எதுவும் கிடையாது. அப்ப இந்த உணரக்கூடிய சக்தி, இந்த உணர்வு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மனிதர்களுக்கு தான். அப்ப இந்த ராகு, கேது என்பது அதனால தான் அத 180 டிகிரில வச்சு ஆன்டி கிளாக் வைஸ்ல விட்டாங்க. இதெல்லாம் கிளாக் வைஸ்ல வருது. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. நீங்க லக்னத்த போடுங்க. ஒண்ணு லக்னத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல இருக்கும், 3ஆம் இடத்துல இருக்கும், 4ஆம் இடத்துல இருந்தா 2ஆம் இடத்த பார்க்கும். ஏன்னு கேட்டா அதுக்கு 3, 7, 11 பார்வை குடுத்துட்டாங்க. ஏன் அவங்க சித்தர்கள் அந்த பார்வை குடுத்தாங்க? அந்த பார்வையினுடைய அர்த்தம் என்னன்னு வெகு பேத்துக்கு தெரியல. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் 9 கிரகம் தோஷம் பண்ணக்கூடிய சூரிய தோஷம் இருக்கு, சந்திர தோஷம் இருக்கு, புதன் தோஷம் இருக்கு, குரு தோஷம் இருக்கு, சுக்கிர தோஷம் இருக்கு. 7ல சனி இருந்தா ஆகாது, 2ல சனி இருந்தா ஆகாது. ஏன் அந்த சனி பகவான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சனி பகவான் என்பது காலபுருஷனுக்கு கர்ம லாபாதிபதி. அவர் பாதகாதிபதி. பாதகாதிபதி ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் பாதகத்தை எப்ப செய்வார்? தன் பலம் இழக்கும்போது மட்டும் தான் செய்வார். தன் பலத்தோட இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார். மேஷ லக்னத்துக்கு கண்டிப்பாக அவரு 10, 11 கூடையவன் 4ஆம் இடத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். எப்பவுமே விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்க. நெறைய பேத்துக்கு இருக்கு. அதே மாரி தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றாங்க. நெறைய பேத்துக்கு இருக்கு. நடைபெறல. அப்ப நடைபெறவில்லை என்பதை நம்ம ஏன்ங்கிறத பார்க்கணும். 9, 10 கூடயும் சேர்ந்தாலோ, பரிவர்த்தனையானாலோ, பார்த்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகமா? ஆமா. அப்ப ஏன் அந்த யோகம் வேலை செய்யல? இது பார்த்தீங்கன்னா 100க்கு 60, 70 பேத்துக்கு இருக்கும். ஆனா நெறைய பேர் அது வேலையே என்னங்க எல்லா ஜோசியரும் இதே சொல்றாங்க. வரமாட்டேங்குதே. எனக்கு ஒண்ணும் பெருசா நடக்க மாட்டேங்குதே அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகமாக வரக்கூடிய 9, 10 கூடைய கிரகம் சுயபலம் பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு கிரகமும் சுயபலம் பெற்றால்தான் அதனுடைய ஆதிபத்தியம் வெற்றி அடையும். இல்லைன்னா வெற்றி அடையாது. இதுக்கு பல வழிகளை சித்தர்கள் குடுத்திருக்கிறாங்க. இந்த வழிகள நம்ம கையாண்டு எடுத்தோம்னா, கண்டிப்பா சிறப்பான வழி ஜோதிடம் என்பது எதிர்கால வாழ்க்கை தான். இறந்த கால வாழ்க்கையை நினைவூட்டுவதல்ல. எதிர்கால வாழ்க்கையை எச்சரிக்கைப்படுத்தும். ஒரு பிரச்சனை வருதுன்னா, எச்சரிக்கை காட்டக்கூடியது விஞ்ஞானத்தால காட்ட முடியாது. அப்ப ஜோதிடத்தால் மட்டும் தான் காட்ட முடியும். ஜோதிடம் என்பது மிக, 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 மிக நுணுக்கமான ஒன்று. இத கத்துக்கிட்டா அவ்வளோ அருமையான ஒரு அம்சம். இதுல இல்லாதது இல்லை. ஏன்டா தொழில்ல இருந்து ஒருத்தருடைய சகோதரத்திலிருந்து ஒருத்தருடைய தாய் தந்தை, பிறப்பு, சொத்து, சுகம், ஆசா, பாசங்கள், வண்டி, வாகனம், கல்வி எத வேணா எடுத்துக்கங்க. இதுல எல்லாம் எத எடுக்க முடியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜோதிடத்துல இந்த இதுக்கு விடையே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்டா எல்லா வகையான அம்சங்களும் இந்த ஜோதிடத்துல இருக்கு. அது சரியா எடுக்க தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு சொல்லக்கூடாது.
எடுக்க தெரிஞ்சா கண்டிப்பா அதுல இல்லாதது இல்லை. ஜோதிடத்தில் இல்லாதது என்ற ஒன்று இல்லை. எல்லாமே இருக்கு. அப்ப நம்ப அத ஆராய்ஞ்சு எடுக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா எந்த ஒரு கல்வி, எந்த ஒரு க இத எடுத்துக்கிட்டீங்கனாலும் படிச்சாலும், அதில இருக்கக்கூடியதை நம்ம ஆராய்ந்து எடுக்கணும். இப்ப டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு வெறும் படிப்போட வர்றதில்ல. எப்படி அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்? அப்ப பல பேத்த பார்த்து அந்த அனுபவத்த அவங்க எடுக்குறாங்க. ஓ! இதனால அந்த மாரி தான் ஜோதிடம். பல ஜோதிடர்கள ஆய்வு பண்ணி, அப்ப ஒட்டி பிறந்த குழந்தைகளுக்கே ஏன் பிரச்சனை வருது? வேறன்னா கூட சரி தாய் தந்தையர் வேற. இது தாய் தந்தையர் ஒருவரே. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை. பார்த்தீங்கன்னா, ஒண்ணு லக்ன சந்தியில இருக்கு. நான் லக்னமே எடுக்கிறதே இல்லைங்க. 9 கிரகம் தான். லக்கணமே வேண்டாம். லக்கணம்னா உயிரு, சந்திரன்னா உடலு. உயிர், உடல்லாம் கிடையாது. 9 கிரகம் தாங்க. லக்கணமே வேண்டாம். லக்கணத்த எடுக்காமலேயே சொல்லலாம். இப்போ ஒரு கிரகம் பலம் பெறல. இப்ப சுக்கிரன் பலம் பெறல. பலம் பெறாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மகரத்தில இருக்கிறதாக வச்சுக்கங்க. அவர் என்ன பண்ணுவாரு? தன் வீட்டுக்கு 9ஆம் இடம், இன்னொரு வீட்டுக்கு 10ஆம் இடம். அவர் நின்ற வீட்டுக்கு ஒரு வீடு 10ஆம் இடமாவோ, ஒரு 5ஆம் இடமாவோ வருது. அப்ப பெண் குழந்தைகளாலோ, அல்லது தொழில் சார்ந்த அம்சங்கள் இந்த நேரத்தில ஒரு செலவீனங்கள் நடக்கும். சொல்லிர்லாமா? அவ்வளோதான். லக்னம் என்ன எடுத்தோம்? நம்ம ஒரே கிரகம் தான் எடுத்தோம். சுக்கிரன் சுயபலம் இல்லை. சரி, சுக்கிரன் சுயபலம் இல்லைங்கிறது, இது நான் வந்து 2, 3 வழி சொன்னேன். இது வந்து சுக்கிரனுக்கு எந்த ஒரு கிரக பார்வையும் இல்லாத வச்சுக்கங்க. ஏன்டா தன் வீட்டுக்கு அவர் மறையல. 4ல இருக்காரு. இன்னொரு பக்கம் 5ல இருக்காரு. 9 மறைவு இல்லை. அப்ப இவருக்கு வேற ஒரு கிரகத்தினுடைய பார்வை இல்லை என்றால், கண்டிப்பாக அவர் பெண் குழந்தை வாயிலாக, பெண்கள் வாயிலாக ஒரு செலவீனங்கள், தொழில் ரீதியாக ஒரு செலவீனங்கள், அந்த செலவீனங்கள் அவருக்கு வீண் விரயமாகவும் போலாம். அதான் சுக்கிரனுடைய அதே சுக்கிரன் சுயபலமா இருந்தா அள்ளிக் கொடுக்கும். அப்ப சுயபலம் மட்டும் இந்த இப்ப லக்கணம்லாம் நான் எடுக்கவே இல்ல. லக்கணத்த சொல்லவே இல்ல. என்ன லக்கணமா வேணா இருக்கட்டும். அப்ப நம்ம இந்த 9 கிரகத்தில சுயபலம் பெறாத கிரகங்கள் எவை என்பதை நம்ப ரொம்ப ஆராய்ந்து எடுத்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு 5 கிரகம், 6 கிரகம் கூட சுயபலம் பெறாமல் இருக்கும். சில பேத்துக்கு 2 கிரகங்கள் அந்த கிரகத்த நீங்க லக்கணமா வச்சுக்கங்க. அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துக்கு அதனுடைய தன்மையை, பிரச்சனையை கொடுத்தே தீரும். அப்ப இது வந்து ஒரே சுக்கிரனுடைய பார்வை, ஒரே பார்வை 7ஆம் பார்வை. அப்ப நண்பர்கள், மனைவி, கூட்டாளி மூலியமாக ஒரு பெரிய பொருள் நஷ்டத்தை அவர் அடைவார். கேட்டு பாருங்க. ஆமா அடைஞ்சேன்பாரு. இப்ப நம்ம எந்த கிரகத்த எடுத்தோம்? ஒரே கிரகம் தான். சுயபலம் பெறாத ஒவ்வொரு கிரகமும் அது அந்த மனிதனுடைய பலவீனத்தை காட்டிவிடும். பலத்தை காட்டக்கூடிய கிரகம் சுயபலம் பெற்ற கிரகம். சுயபலம் பெறாத கிரகம். சுயபலம் பெற்ற கிரகம் அது அதனுடைய வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேண்டான்னாலும் செய்யும். ஆனா சுயபலம் பெறாத கிரகம் எவ்வளவுதான் நீங்க தலையில நின்னாலும், அதுக்குண்டான அம்சத்தை, பவரை கொடுக்காமல் அது வேலை செய்யாது. அதனால தான் கிரக சுயபலம், சுயபலம் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, சித்தர்கள் கூறியதே அதுதாங்க. 6 மு 3, 6, 8, 12, 6, 8, 12 மறைவு. அதெல்லாங்க மறைவு. மறைவு என்பதை இவர்கள் நமக்கு சரியா எடுக்க தெரியல. அதான் காரணம். ஆனா மறைவு என்பது காலபுருஷனுக்கு, தன்ராசிக்கு, ஒரு கிரகத்திற்கு, அந்த கிரகத்தினுடைய பார்வை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் கண்டிப்பாக அவர்களுக்கு பிரச்சனை குடுக்கும். அப்ப எல்லா கிரகம் அந்த 9 கிரகமும் அது வழிநடத்தக்கூடிய வழிகள் சிறப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எந்த வேலையும் செய்ய மாட்டான். சும்மாவே இருப்பான். ஜாலியா இருப்பான். காசு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னங்க காசே ஒட்ட மாட்டேங்குது. அப்ப ஏன் இவனுக்கு ஒட்டல? அப்ப தனஸ்தானமா? லாபஸ்தானமா? தனம், லாபம்லாம் இந்த இடத்துல கிடையாது. தன லாபமே வேண்டாம். அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ சுக்கிரன். முடிஞ்சு போச்சு. சுயபலம் இல்லைன்னா, அவங்க கண்டிப்பா சோதனைகளை அடைந்தே தீரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் கோடிக்கணக்குல சம்பாரிச்சேங்க. இப்ப என்னய்யா கையில வச்சிருக்கேன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கோடிக்கணக்குல சம்பாரிச்ச பணம் எங்க போச்சு? அப்ப அது எது சம்பாரிச்சு வைக்குது? எது அவனுக்கு தாழ வைக்குது? உயர்த்துனது எது? தாழ்த்தியது எது? இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்குள்ள இருக்கு. எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காது. அப்ப ஒரு கிரகம் பலத்தோட இருக்கணும். பலம் இல்லாமல் இருந்தால், பலம் என்பது சுயபலம். மற்ற பலங்கள் ஆட்சி பலம், உச்ச பலம், திக்பலம், இது நட்பு வீட்ல இருக்கு, சம வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அதை தாண்டிய பலங்கள் தான் இந்த சுயபலம் என்பது. நான் இப்ப சொன்ன மாரியான நெறைய இருக்கு. அது நெறைய சொல்லிக்கிட்டே இருந்தா டைம் ஆகாது.
அதனால இப்ப இந்த 3 இத சொன்னேன். இத வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த காரகத்துவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாரி இப்ப திருமண பொருத்தம் நான் முன்னயே சொன்னேன். திருமண பொருத்தத்தில நெறைய பேரு குழப்பம் மாரி குழப்பம் அடையறாங்க. ரொம்ப ஏஜ் ஆக விட்டுர்றாங்க. இத விட நல்ல இடம் வரும் அப்டின்றாங்க. அவங்க இதோட நல்ல இடம் வரும், நல்ல இடம் வரும்ன்னு என்கிட்ட ஒரு பெண் ஜாதகம் 38 வயசு ஆகுது. இப்படியே சொல்லி சொல்லி தள்ளிட்டு வந்தங்க 28 வயசுலேருந்து 38 வயசு கொண்டாந்துட்டோம். இன்னும் இனிமேட்டாவது நல்ல இடம் வருங்களான்னு கேட்குறாங்க. அப்ப நல்ல இடம் என்பது அல்ல. அவர்கள் ஜாதகத்தில் சப்தமாதிபதி சுயபலம் இல்லாமல் இருந்தால், அதை சுயபலப்படுத்திக் கொடுங்கள். சுயபலம் கொடுத்தால், ஒரு ஜோதிடரால் மட்டுமே ஒரு கிரகத்திற்கு பலம் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டா, ஜோதிடர் ஒவ்வொரு நாளும் அந்த 9 கிரகத்தையும் பல 100 முறைகள் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படியும் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். நம்ம சொல்லாம இருக்கிறதில்ல. ஒரு 10 கிளையண்ட்ட பார்த்தா கூட, ஒரு 10 தடவ சொன்னோம்னா கூட 10 பேர் 100 தடவ ஆயிப்போகுது. அப்ப அந்த கிரகங்கள் நம்மிடம் வசம் செஞ்சு கொண்டிருக்கிறது. நம்ம அந்த கிரகத்தை அடுத்தவங்களுக்கு அந்த கிரக அம்சங்கள் வழியாக தாரணை, அதாவது பரிகாரம்னு சொல்லக்கூடாது. தாரணை. தாரணை வழியாக நாம செஞ்சு கொடுத்தால் பஸ்மமாக்கும். அதாவது தாரணை என்பது பஸ்மம். அப்ப பஸ்மமாக்கி கொடுக்கும்பொழுது, அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேட்ட நம்மளால ஒரு ஜோதிடரால கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. இதுல ஒரு 14,000 பேற்றுக்கு மேல நான் இதுவரைக்கும் செஞ்சு கொடுத்து மேன்மை அடைய வைத்திருக்கின்றேன். மறுபடியும் இதுல வந்து உங்களுக்கு ஜோதிடத்துல இன்னும் நெறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்டா முக்கியமான சில பாயிண்ட்டுகள் தான் சொல்றேன். இப்ப குழந்தை பாக்கியம் இல்லை. பஞ்சமாதிபதி, புத்திரகாரகன், குரு, பஞ்சமாதிபதி யாரோ அவரு. இந்த 2ம் எப்படி இருக்குன்னு, இந்த 2ல 1 சுயபலம் இல்லைன்னாலும் கஷ்டம். இப்ப திருமண பொருத்தம் சொன்னேன். ஆண் ஆணா இருக்காளா? பெண் பெண்ணா இருக்காளான்னு யாராவது பார்க்கிறோமா? பார்க்கிறது. இது எப்படி பார்க்கிறதுன்னு தெரிஞ்சா தானே பார்க்கிறது. தெரியாது. இப்ப ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் ஒரு கிரகத்தின் பிடியில் இருந்தால், பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் ஒரு கிரகத்தின் பிடியில் இருந்தால், அவர்கள் அந்த இல்லற சுகத்தினுடைய இதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கும். இத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் வெகு இதா நான் ஆராய்ச்சி பண்ணி தான் ஏன் வந்து வசிய பொருத்தம் இருந்தும் கூட அவர்களுக்கு நடைபெறவில்லை என்று நான் நினைக்கும் பொழுது இதுதான் காரணமாகும். அப்ப அவங்க ஆண் ஆணா இருக்கணும், பெண் பெண்ணா இருக்கணும். பகையோனி. பகையோனிய வந்து அடிச்சு சாப்பிட்டுரும். இது அடிச்சு சாப்பிடுறது அல்லங்க. ஒரு ஆணினுடைய, ஒரு பெண்ணினுடைய அந்தரங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்வதுதான் அந்த மிருகத்தினுடைய தன்மைய குடுத்திருக்கிறாங்க. மத்தபடிக்கு வந்து பகையோனி, இதுக்கு இது ஆகாது, அடிச்சு சாப்பிட்டுரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப நமக்கு யோனி பொருத்தமோ, ராசி பொருத்தமோ, ராசி அதிபதி பொருத்தமோ தேவையில்லை. பஞ்சபூத பொருத்தத்தில் ஆணுக்கு 2, 7ம், பெண்ணுக்கு 7, 8ம், 5ம், 5ம் பார்த்தீங்கனால், அதுல வரக்கூடியது நீர், நெருப்பு, காற்றுன்னு 4 தான் வரும். வேற எதுவுமே வராது. அப்ப இதுல கேது, சூரியன், செவ்வாய், குரு. இந்த 4 கிரகம் தான் திரும்ப திரும்ப வரும். இந்த 4 கிரகம் இங்க இருக்கக்கூடிய கிரகம் அங்க இருக்கா? டிக் அடிச்சிருங்க. யோசிக்கவே வேண்டாம். அப்ப 2, 7 இவர்கள் சேர்ந்து வாழ தகுதியானவர்கள். வேல முடிஞ்சுது. 7, 8 மாங்கல்ய பலம் உண்டா? அதில இங்க வரக்கூடிய கிரகம் அங்க வந்ததுன்னா டிக் அடிங்க. மாங்கல்ய பலம் உண்டு. 5, 5, 5 2 பேத்துக்குமே 5 தான். புத்திரபாக்கியம்னா 2 பேத்துக்கும் 5 தான். மாத்தி மாத்திலாம் எடுக்காதீங்க. புத்திரபாக்கியம்னா ஆணுக்கு 5 தான், பெண்ணுக்கு 5 தான். அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது, இதில வரக்கூடிய கிரகம் அதில வந்துருச்சுன்னா, டிக் அடிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா பாருங்க 100% இதில வராதது அப்படிங்கிற பொழுது தான் அந்த சுயபலம் பெறாது. இப்ப இதில கிரகத்தில நான் சொன்ன கேது, சூரியன், செவ்வாய், குரு. இந்த 4 கிரகம் பலம் பெறாமல் இருந்தால், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. அப்படி ஆமா. ஜோதிடம் என்பது, பொருத்தம் என்பது மிக மிக நுணுக்கமானது. இந்த ஒரு நிமிஷத்தில பொருத்தம் பார்த்துட்டு சொல்றது அல்ல. ஒரு பொருத்தம் பார்க்கறதுன்னா, நம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் செலவாகும். அப்படித்தான் செலவு பண்ணி தான் பார்க்கணும். கலத்திர தோஷம், புத்திர தோஷம், 2 2, 7, 5ல பாவகிரகங்கள் இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த மாரி இருக்குல்ல கல்யாணமே பண்ணிக்கலையா? வாழாம இருந்துட்டாங்களா? வாழ்றாங்க. அப்ப ஏன் வாழ்றாங்க? எப்படி அவங்க மட்டும் வாழ்றாங்க? இவங்க வாழல. ஏன்டா இத வந்து நான் மொத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ரேவதி நட்சத்திரத்துக்கும், மக நட்சத்திரத்துக்கும் அவர்களுடைய வயது 90 நான் ஆய்வுக்கு எடுக்கும் பொழுது.
அவர்களுக்கு 7 குழந்தைகள். ரச்சித்தட்டி, சஷ்டாஷ்டாங்க ராசி இப்படி இருக்கும் பொழுது யோனி பொருத்தம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது ரட்சி தட்டக்கூடிய இடத்துல அவர்கள் 90 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கை காலமே கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி? எப்படி வாழ்ந்தாங்க? அப்ப இத ரொம்ப ரொம்ப நுணுக்கி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாரி ஒவ்வொரு வயசானவங்க ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கும்பொழுது நெறைய பேத்துக்கு மாங்கல்ய பொருத்தம் இல்ல, யோனி பொருத்தம் இல்ல, ராசி அதிபதி இல்ல. எதுவுமே இல்ல. எப்புட்றா இவங்க மட்டும் வாழ்றாங்க? அப்புறம் ஏன் நம்ம இவ்வளவு பார்த்து இன்னைக்கு நம்மளால வாழ முடியாம போகுது? அன்னைக்கு அதுவுமே பார்க்காம எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இயற்கையாவே அவங்களுக்கு அந்த கிரகங்கள் ஒத்துப்போச்சு. அன்னைக்கும் பிரச்சனைகள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமா இல்ல. இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்ப இந்த அதிகமா வர்றதுக்கு காரணம் காலச் சூழ்நிலையோ, இதுவோ கிடையாது. இப்போ ஒரு ஆணோ, பெண்ணோ காதல் வயப்படுறாங்க, அன்பு வயப்படுகிறார்கள் என்றால், அதுக்கு என்ன காரணம்? பார்க்கணும். அப்ப ஆண் ஜாதகத்தில் அந்த ஆண் ஒரு அன்பை ஒரு காதலை நோக்கி செல்கிறார் என்றால், 2, 7ஆம் இடம் கேதுனுடைய அதிகப்படியான தொடர்பில் இருக்கும். ஒரு பெண் அந்த மாரி காதல் அன்புக்கு போகிறாள் அப்படின்னா, 7, 8 அந்த கேதுனுடைய பிடியில இருக்கும். ஆனா பாருங்க, இந்த கேது 3க்கு மேற்பட்ட இதில தொடர்பு கொண்டால் அவர்கள் மதம் விட்டு மதம் திருமணம் செய்திருப்பார்கள். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்திருப்பார்கள். நான் இது தவறுன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு இயற்கையாவே அந்த கிரகங்கள் அப்படி ஒரு உந்து சக்திய குடுத்துருது. சரி. இது பெரியோர்களுக்கு, தாய் தந்தையருக்கு பிடிக்காமல் போலாம். நெறைய பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த இடத்துல அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த மாரி அதிகப்படியான கேதுக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய கேது பகவான் தொடர்புடைய ஜாதகங்கள், அவர்கள அந்த குறிப்பிட்ட இதில அவங்க ஜாதகம் பார்க்கும்போதே இத செஞ்சு, உங்க பெண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா பின்னாடி ஏன்டா நெறைய பேத்துக்கு நான் சொன்னேன். நெறைய பேர் அனுபவப்பட்டு தான் வர்றாங்க என்கிட்ட. சில பேர் ஆமாங்க அவரு அன்னைக்கே சொன்னாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது ஜோதிடம் என்பது மறுக்கப்பட்டதும் இல்ல, மறைக்கப்பட்டதும் அல்ல. எல்லாம் உண்மையானது தான். அப்போ ஒண்ணு நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அது நல்லதோ, கெட்டதோ கிரகத்தின் வாயிலாக மட்டும் தான். கிரகம் இல்லாமல் நடக்காது. அப்ப கிரகத்தின் வாயிலாக மட்டுமே நடக்கிறது. அப்ப கிரகங்கள் தான் இதுல முக்கியம். நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் குடுத்திருக்கிறாங்க. அது திரிகோணத்தில பார்த்தீங்கன்னா, அதே நட்சத்திரங்கள் தான் வரும். அப்ப நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கிரகங்களினுடைய பலம் தான் அந்த இடத்துல அதை வேலை செய்ய வைக்கிறது. அப்ப கிரகத்தினுடைய பலம் எப்படி இருக்கோ, அதுமாரித்தான் மனித வாழ்க்கை அமையும். அப்படி அமையாதவர்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம்னு சொல்றத விட, தாரணை வழியாக நீங்கள் செய்து சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். இப்ப வாஸ்து பத்தி ஒரு சின்ன குறிப்பு. இப்ப வாஸ்து அப்டின்னா, இது இந்த பக்கம் இருக்கணும், அது அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழப்பிர்றாங்க. அக்னி மூலை, ஈசானிய மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. இது அக்னி மூலையில அடுப்பு, நைருதி மூலையில பெட்ரூம்பு, வாயு மூலையில கழிவறை, ஈசானியத்தில தண்ணீர் தொட்டி இது மாரி. இது பொதுவானது. சரி. இப்ப ஒருத்தர் வீடு நான் போய் பார்க்கும்பொழுது, இதுல எந்த சம்மந்தமும் இல்லாம கட்டியிருக்கார். எந்த சம்மந்தமும் இல்லாம கட்டியிருக்கார், நல்லா சம்பாரிச்சிருக்கார். அப்ப எப்படி சம்பாரிச்சாரு? எல்லாத்துக்குமே ஆச்சரியம். நெறைய பேர் அந்த வீட்ட பார்த்துட்டு, "இவரு எப்படி சம்பாரிச்சாரு? இவரு எப்படி சம்பாரிச்சாருன்னு?" கேட்கிறாங்க. அப்ப சம்பாதனைக்கும், அந்த வாஸ்துவுக்கும் அதிகப்படியான தொடர்பு இல்லை. கிரகங்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சுருச்சு. அப்போ ஒரு திசையை இரு கிரகமும், இரு திசையை ஒரு கிரகமும் வசம் செய்கிறது என்பதை முக்கியமா மறந்துறக்கூடாது. இப்ப கிழக்கு திசை அப்படின்னு சொன்னா 2 கிரகம். வடகிழக்கு திசைன்னு சொன்னா 1 கிரகம். இந்த கிரகங்கள் தான் வசம் செய்யுது. இந்த இந்த கிரகங்கள் பலமா இருந்த இந்த 4 மூலையில இருக்கிற கிரகங்கள் சுயபலமா இருந்துட்டா, நீங்க எப்படி வேணா வீடு கட்டுங்க. அந்த இடத்துல வாஸ்து புருஷன் என்ன, சகல தெய்வங்களும் அந்த இடத்துல குடியிரும். அவன் 100% வாஸ்து பார்த்து ஒருத்தர் கட்டியிருந்தாரு. அந்த வீடு சேல்ஸ் பண்றார். அத வாங்குறவர அன்னைக்கு கூட்டிட்டு போய் கேட்கிறாரு. இந்த மாரி இந்த வீட்ட வாங்கலாம்ன்னு இருக்கேன் பாருங்கன்னாரு. நான் பெரும்பாலும் வாஸ்து ஜாதகத்த பார்த்தோனே சொல்லிருவேன். இந்த ஆள் நீங்க பாருங்கன்னு சொன்னார். சரின்னு போய் பார்த்தா, அந்த வீடு 100% வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கிறாங்க. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 4000 சதுரடி, 2000 சதுரடிக்கு பக்கமா வீடு கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அனுபவிச்சு கட்டியிருக்காரு. அப்புறம் ஏன் விக்கணும்? கட்டி 6 ஆண்டுகள் தான் ஆகுது. ஏன் விக்கணும்? விக்க வேண்டிய காரணம் என்ன? அனுபவிச்சு கட்டின வீடு. நான் 100% வாஸ்து பார்த்து கட்டினேங்க. வாஸ்துக்காகவே நெறைய செலவு பண்ணேன்.
அப்ப ஏன் விக்கணும்? 6 வருஷத்துல விக்க வேண்டிய அவசியம் என்ன? கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? கஷ்டம் அல்ல. அந்த இடத்துல அவங்களுக்கு கஷ்டமாகல. அந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அவர்களை அந்த இடத்திலிருந்து மனதளவுல அவர்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. அப்ப இது எப்படி நடந்தது? ஏன் நடந்ததுன்னா, அந்த திசையை வசம் செய்யக்கூடிய கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் 100% வாஸ்து வேலையே வராது. செய்யாது. அந்த கிரகங்கள் பலமாய் இருந்தால், அந்த இடத்துல எல்லாமே சிறப்பா இருக்கும். அந்த கிரகங்கள் 4 கிரகத்துல 1 பலவீனம் இல்லைனாலும், அந்த பகுதி கண்டிப்பாக அவங்க எப்படி வாஸ்துப்பட்டு கட்டினாலும் பிரச்சனை கொடுத்தே தீரும். அப்புறம் ஏன் வாஸ்துவினுடைய தன்மைகள் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இல்ல அப்படின்னா, அதான் காரணம். அந்த திசையை கிரகங்கள் தான் வசம் செய்கிறது. பஞ்சபூத கிரகங்கள் தான். இதுல ஒண்ணும் வெளியிலங்கலாம் கிரகம் கிடையாது. பஞ்சபூத கிரகங்கள் தான். அப்ப அந்த பஞ்சபூத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வசம் செய்யக்கூடிய அந்த 4 கிரகங்கள் தான் அந்த வாஸ்துல மிக, 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 மிக முக்கியமானது. இந்த 4 கிரகங்களை தெரிஞ்சு, இந்த 4 கிரகங்கள் இருக்கிறவன் பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருப்பான். அவன் ஜனன ஜாதகத்துல சிறப்பா இருந்தா, இல்ல எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொன்னா, கைரேகைப்படி பார்த்தாலும், அந்த 4 கிரகங்கள் அவனுக்கு சூப்பரா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அவன் பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க 100% வாஸ்து பார்த்து காட்டுவான். சம்பாரிக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். அப்ப இந்த இடத்துல கிரகங்களின் வசம் இல்லாமல், கண்டிப்பாக எவ்வளோ வாஸ்து நீங்க பார்த்து கட்டுனாலும் பிரயோஜனம் இல்லை. அதே கிரகங்கள் வசப்படுத்தி வைத்தால், நீங்க எப்படி கட்டினாலும் அந்த இடத்துக்கு அந்த தெய்வம் தன்னால வந்து குடிக்குது. சில பேர் குலதெய்வ சாபம், பித்ருக்கள் சாபம். எப்படிங்க பித்ருக்கள் சாபம்? யாருங்க பாவம் பண்ணாம இருக்காங்க? எல்லா ஜென்மத்திலயும் அவனுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவத்த பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படிங்கிற பொழுது அந்த பித்ரு சாபமா? சொல்லுங்க. ஒரு சாபம் பெற்ற நம்ம மனிதனா பிறக்கவே முடியாதுங்க. இந்த மனித ஜென்மமே நமக்கு ஒரு யோகம்ங்க. அப்புறம் சாபத்தோட தான் பிறக்கிறோம் நம்ம. கிரக பலம் இல்லாமல் பிறக்கிறோம் அவ்வளோதான். ஏதோ ஒரு இதுல கிரக பலம் இல்லாமல் பிறக்கிறோம். சில பேர் கிரக பலத்தோட பொறக்குறாங்க. அந்த கிரக பலத்தோட பொறக்கிறவன் ஜம்முன்னு இருக்கிறான். கிரக பலம் இல்லாதவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப இதுல சாபங்களோ, பாவங்களோ வேலை செய்வதில்லை. நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். நெறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். பித்ரு சாபம். நீ முன் ஜென்மத்தில சரி முன் ஜென்மத்தில நீ என்ன செஞ்ச பாவம் செஞ்சேன்னு யாரால சொல்ல முடியும்? இல்ல அடுத்த ஜென்மத்தில தான் போய் நீ எப்படி இருப்பேன்னு யாரால சொல்ல முடியும்? இந்த ஜென்மமே நீ புண்ணியம் பண்ணி வந்தது. இந்த ஜென்மத்தில நீ பிறந்து வாழ்ற அப்படின்னா, இதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். போன ஜென்மத்தில நீ ராஜாவா இருக்கிற, அடுத்த ஜென்மத்தில ராஜாவா ஆகப் போறியா? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த ஜென்மம் என்பதே நிரந்தரமானது. இதுல நீ எப்படி வாழ்ற? அதுக்கு தான் ஜோதிடம் ஒழிய, போன ஜென்மத்தில் பித்ரு சாபம். நீ இந்த ஜென்மத்தில செய்த, அடுத்த ஜென்மத்தில உன்னை பழிக்கும். அதெல்லாம் யாருக்கு தெரியுங்க? யார் எங்க இருந்தான்னு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? நான் போன தடவ அங்க இருந்தேன். அடுத்த தடவ இங்க போறேன்னு. எந்த கொம்பனாலயும் சொல்ல முடியாது. சொன்னவனெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னே தெரியல. அப்ப காரணம் என்ன? இந்த மானிட ஜென்மம் என்பதே ஒரு யோகத்தினால் வருவது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப நாம இருக்கிறோம். இதுவே நிஜ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் சந்தோஷம். இறக்கங்கள் வரும்பொழுது அதை முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றிக் கொள்வதே மனிதனுடைய இயல்பு. அதுக்குத்தான் வருமுன் காப்பது. விலங்குகளுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ வருமுன் காக்க தெரியாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் வருமுன் காக்க தெரியும். அப்ப வருமுன் காக்கக்கூடிய சக்தியை கிரகங்கள் வாயிலாக ஒவ்வொரு ஜோதிடரும், ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஜோதிடம் பாருங்க பல வழிகள்ல வந்துகிட்டே இருக்கு. நெறைய ஜோதிட வழிமுறைகள். பிரசன்னத்துல நெறைய வழிகள். நாடியில நெறைய வழிகள். மரபணுக்கள். இப்படி நெறைய வருது. பராசரங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி தான். வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள தான் நீங்க எந்த இடத்துல வந்தாலும் இதுக்குள்ள தான் வந்து நுழைஞ்சாகணும். கைரேகையிலிருந்து, பிரசன்னத்திலிருந்து எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், இந்த 27, 9, 12க்குள்ள தான் எல்லாமே அடங்கும். வேற ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. இப்ப மாந்தி. மாந்திய பத்தி ரொம்ப இருக்கிறாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. மாந்தி என்பது ஒரு கிரக அந்தஸ்து கிடையாது. ஒரு நட்சத்திரமோ, ஒரு ராசியோ குடுக்கல. சனியினுடைய புதல்வன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாந்தி இந்த இடத்துல இருந்தா கெடுக்குமானா, கெடுக்கவே கெடுக்காது. மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் அவரால கெடுக்க முடியாது.
அப்ப மாந்தி கெடுக்கிறதாக சொல்லக்கூடியதெல்லாம் எது வருதுன்னா, இந்த கிரக சுயபலம் பெறாத கிரகங்கள் தான். இப்ப மாந்தி ஒரு இடத்தில் இருக்கார், மேஷத்தில் இருக்காருன்னா, செவ்வாய் பலவீனமாக இருந்தால், கண்டிப்பா அந்த மாந்தி நின்ற வீட்டினுடைய பலத்தை கெடுக்கும். உடனே மாந்தி கெடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. அதே மாரி அவரு மேஷத்தில அஸ்வினி நட்சத்திரம் இருந்தான்னு சொன்னா, கேது சுயபலமா இல்லையினால், இந்த 2மே சுயபலம் இல்லைன்னா, கண்டிப்பா சகோதரர் வழியாக உடல் முன் மூஞ்சி முகத்தில ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் இருக்காது. அப்போ உடனே பார்த்தீங்களா, மாந்தி இருந்ததுங்களா? மாந்தி வந்து அவருக்கு கிரக அந்தஸ்தும் கிடையாது, நட்சத்திர அந்தஸ்தும் கிடையாது, பார்வை அந்தஸ்தும் கிடையாது. அப்போ மாந்தியை நாம ஒரு பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9 கிரகத்தினுடைய சுயபலங்களே நம் மனிதனை வாழ வைப்பதும், உயர்த்துவதும், தாழ்த்துவதும் 9 எந்த வாயிலாக நீங்க எடுத்துக்கிட்டாலும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாயிலா பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்ப சொல்றோம். இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு கேட்டா, அந்த கிரகத்தினுடைய சுயபலம் தான். 9 கிரகத்தினுடைய சுயபலங்களை நம்ம அறிஞ்சிட்டோம்னால், ஜோதிடம் இன்று உலகளவில் என்ன சும்மா பயங்கரமா பாப்புலர் ஆகும். இத பாப்புலர் ஆக்கணும். இது யாரும் செய்யறதில்ல. அதனால தான் நம்ம இந்த கிரக சுயபலங்களை வச்சு பாருங்க, நீங்க டக்குன்னு சொல்லிறலாம். இப்ப செவ்வாய் சுயபலம் இல்லை அப்படின்னா, உனக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். சகோதரர் வழியாக பிரச்சனை வரும். வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். இப்ப சந்திரன் சுயபலம் இல்ல. தாயார் வழியாக உடம்புல நீர்ச்சத்து பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். புதன் ஸ்கின் அலர்ஜி, சதைத்த பகுதியை கண்டிப்பா கொடுக்கும். குரு வயிற்றுக்கு மேல் பகுதியிலிருந்து கழுத்திலிருந்து வயிற்று மேல் கீழ்ப்பகுதி வரைக்கும் வயிற்றில மேல் பகுதியும், கழுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதி கண்டிப்பா பாதிப்படையும். சுக்கிரன் அடிய ம பாதி வயிற்றிலிருந்து தொடை வரைக்கும் உள்ள பகுதிகள் கண்டிப்பாக சுக்கிரன் சுயபலம் பெறலினா வரும். சனி சுயபலம் பெறவில்லை என்றால் எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி ராகு சுயபலம் பெறவில்லை கழுத்திலிருந்து பின்பக்க மண்டை அடிக்கடி அவங்களுக்கு வலிக்கும். கேது சுயபலம் பெறவில்லை என்றால் கழுத்திலிருந்து முகப்பகுதியை அடிக்கடி அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துக் கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் நெறைய அந்த சுயபலம் பெறல அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வருது பாருங்க. இந்த சுயபலத்தினுடைய தன்மைகளை நம்ம ஆராயணும். குரு சுயபலம் பெறாதவர் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் தடைபடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். ஏன்னா புத்திரக்காரகன். சுக்கிரன் சுயபலம் இல்லை. நல்ல மனைவி கிடைக்கிறதோ, பெண்கள் வழியாக பிரச்சனை வர்றதோ கண்டிப்பா இருக்கும். நல்ல மனைவி கிடைக்காது, இல்லைன்னா பெண்கள் வழியா பிரச்சனை அவர் அனுபவிப்பார். இதை நம்ம லக்னத்த சொல்லல, எந்த நட்சத்திரம்னு சொல்லல, எந்த ராசின்னு சொல்லல. அப்ப எவ்வளோ ஈஸியா வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த சுயபலம் பெறாத கிரகம் எங்க இருக்குன்னு பாருங்க. அது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை குடுத்துக் கொண்டு தான் இருக்கும். அப்ப சுயபலம் பெற்ற கிரகம் குடுக்கக்கூடிய நல்லத ஆமா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ணும், இது பாட்டுக்கு ஒரு பக்கம் கெடுதல் பண்ணும். அப்ப நல்லா சம்பாரிச்சேங்க, போன மாசம் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இந்த மாசம் தான் இப்படி ஆயிப்போச்சு. போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது. அப்ப அந்த கிரகங்கள ஒரு பக்கம் தூக்கிட்டு போகுது, இந்த பக்கம் ஒரு பக்கம் தள்ளிட்டு வருது. அது உருண்டு வந்து கீழ நிறுத்திருது. அப்ப இது வந்து திசை புத்தி அந்தரம் கிடையாது. திசை புத்தி அந்தர பிராண பதம், அதிபதம். இது எதுக்கு பார்க்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருவர் வேறுபடக்கூடிய தன்மை. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஐபிங்களுடைய ஜாதகத்த சொல்றாங்க. அந்த இந்த அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பினால அவர்கள் வரவில்லை. அவர்களுக்கு அந்த கிரகம் சுயபலம் பெற்றிருக்குது, அதனால வந்தார். இவங்களுக்கு அந்த கிரகம் சுயபலம் பெற்றிருக்காது, வரமாட்டாங்க. அப்ப அதே நேரத்தில பொறந்த எல்லாருமே அப்படி இருக்கணும்ல, விஐபியா இருக்கணும்ல. ஏன் அவங்க மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் மட்டும் விஐபியா இருக்கான், மத்தவனெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஜோதிடத்தில அந்த பாகம் இதே கிடையாதுங்க. ஜோதிடத்தில எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு எப்படி நடக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். ஜனனம் எப்படி வேணா இருக்கலாம். வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இப்ப கவுடீஸ்வரம் வீட்ல பிறந்து கடைசியா இப்ப கஷ்டப்படுறவனும் இருக்கிறான். கஷ்டப்பட்ட வீட்ல பிறந்து கடைசியா கோடீஸ்வரன் ஆகிறவனும் இருக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப அந்த கிரக சுயபலங்கள் தான் அதை நடத்துகிறது. அப்ப எப்பயுமே ஒருத்தன் நல்லாவும் இருக்கிறது இல்ல. எப்பவுமே ஒருத்தன் கெட்டு போறதும் இல்ல. அப்ப நல்லா இருக்கிறது நல்லா இருக்க வைக்கிறதும், நல்லா இல்லாததை நல்லாக்குவதும் தான் ஜோதிடம். ஒருத்தனை தாழ்த்துவதற்கு ஜோதிடம் அல்ல. ஒருத்தனை உயர்ந்துகிட்டே இருக்கிறான்னா, அவனுக்கு கீழ வராம புடிச்சுக்கணும். ஒருத்தன் கீழயே இருக்கான்னா, அவனுக்கு மேல தூக்கி விடணும். இதுதான் ஜோதிடம். இல்ல, இல்ல உனக்கு அவ்வளவுதான் உனக்கு எதுவுமே இல்ல. அதான் சொல்றேன் பல யோகங்கள். கேந்திர திரிகோணங்கள் இருந்தால், பணபரஸ்தானத்தில் இருந்தால், ஒரு கிரகம் உச்சமடைஞ்சிருந்தால், இதெல்லாம் நீங்க எத்தனை வேணா எடுங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா எல்லாரும் பாருங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க.
ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா, கிரக சுயபலங்கள் தான். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளே ஒரே மாரி இருக்கிறது இல்ல. ஏன் ஒரே மாரி இருக்கிறது இல்ல? காரணம் என்ன? அப்படின்னா இதுதான் காரணம். இந்த பிராணபதம், அதிபதம் அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதர்கள் வேற்றுமை. அப்ப அத கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு தக்க பலம் கொடுத்தால், தாரணை வழியாக கொடுத்தால், கண்டிப்பாக எல்லாத்தையும் முன்னேத்தலாம். யோகம் என்பது அதுக்குத்தாங்க. உயர்ந்தவன் உயர்ந்தவனாகவே இருக்க வேண்டும். தாழ்ந்தவனை உயர்த்த வேண்டும். தாழ்ந்தவனை தாழ்ந்தவனா இருக்க வைக்கிறது இல்ல. உயர்ந்தவன் கீழ இறங்கக்கூடாது. கீழ இருக்கிறவன் உயர்ந்து வரணும். அதுதான் ஜோதிடம். அதுக்காகத்தான் ஜோதிடத்தை எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதிர்கால நோய் நொடிகள் நோய் நொடிகளும் இருக்கு. நான் இப்ப சொன்னது நோய் நொடிகள் இருக்கு. சூரியன், உஷ்ணம், சந்திரன், நீர்ச்சத்து, செவ்வாய், ரத்தம், புதன், ஸ்கின், குரு, ஹார்ட், நுரையீரல் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன், கிட்னி, யூரின் மோஷன், அடிவயிறு சம்பந்தமா தொடர்புடைய பிரச்சனைகள். சனி, எலும்பு, நரம்பு. ராகு, பெருமூளை. கேது, சிறுமூளை. இதுதாங்க உடம்பினுடைய அங்கம். நீங்க இந்த சூரியன் கண்ணு, இது வலது கண்ணு, எது கழுத்துக்கு மேல ராகு, கேதுனுடைய ஆதிக்கம் தான். சூரியனும் சந்திரனும் அங்க வரமாட்டாங்க. சூரியன், சந்திரன் எதுக்கு வருவாங்க? ஒண்ணு கூலிங்கானா வருவாங்க, உஷ்ணமானா வருவாங்க. அவ்வளோதான். மத்தபடிக்கு அத கரெக்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா, ராகு, கேது. மூளை தான் அத கரெக்ட் பண்ணும். இப்ப நம்ம உடம்புல ஒரு உணர்வை காட்டக்கூடிய மூளை தானே காட்டுது. ஒரு வலியாக இருந்தாலும், ஒரு இதாக இருந்தாலும் மூளை தான் அத காட்டுது. இப்ப இந்த ராகு, கேது சுயபலம் பெறாதவங்க பாருங்க, அடிக்கடி ஞாபக மறதி வருதுங்க, தலைவலி வருதுங்க, உள்ளுக்குள்ள குத்துற மாரி வலி வருது. கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப இது உடனே சூரியனோ, சந்திரனோ கெட்டதால அல்ல. ராகு, கேது கெட்டால் மட்டும் தான் வரும். சில பேத்துக்கு உடம்பு உஷ்ணமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சூரியனுடைய தன்மையில வரும். சில பேத்துக்கு கை பாத்தீங்கன்னா ஜில் ஜில்னே இருக்கும். கை, கால் பாத்தீங்கன்னா, வெய்ய காலத்துல கூட ஜில் ஜில்னே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை. இப்படி ஜோதிடத்தில நமக்கு இல்லை என்பது இல்லை. எல்லாமே இருக்கு. அத நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம், எடுக்கக்கூடிய விதம் சரியானதாக இருந்தால், கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வைக்க முடியும். கிடைக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லல. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். ஏன்டா எல்லாமே ஆசாபாசத்தோட பிறந்தவர். அதனால தான் இந்த ராகு, கேது தோஷம் என்பதை நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மனிதனாக பிறந்தால், போன ஜென்மம், அடுத்த ஜென்மத்த விட்டுருங்க. இந்த ஜென்மத்தில் நான் அடைய வேண்டியதை அடைஞ்சு, நல்லபடியாக வாழ்ந்து மடிய வேண்டும். இதுதான் வாழ்க்கை. அடுத்த ஜென்மத்தில பிறக்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். போன ஜென்மத்தில வாழ்ந்தத பத்தி தேவையில்ல. அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் கொண்டு வந்து தரப்போறது கிடையாது. அப்ப இந்த ஒவ்வொரு மானிட ஜென்மமும், மனிதனும் பிறப்பு என்பதே ஒரு யோகத்தின் அடிப்படையில் தான். அதுல ஏற்றத்தாழ்வு வருது இந்த கிரகத்தின் அடிப்படை. இதத்தான் நம்ம எடுக்கணும். 7 பிறவி அதெல்லாம் சொல்லலாம். சொல்லிக்கலாம் அவ்வளோதான ஒழிய 7 பிறவி, 7 பேரு அதெல்லாம் சொல்லலாம். ஒருத்தர் பாரு 7 பேர் இருக்கிறாங்க. இது 7 பிறவி. 12ல கேது இருந்தா மானிட பிறவி கிடையாது. எல்லாம் வந்துங்க ஒரு ஆறுதலுக்காக சொல்லப்பட்டது தான ஒழிய, கிரக ரீதியாக வாழும் காலம் சிறப்பானதாக வாழ வேண்டும். ஏற்புடையதாக வாழ வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து சொன்னால், கண்டிப்பா இந்த ஜோதிடம் விஞ்ஞான வளர்ச்சி அளவுக்கு விஞ்ஞானம் வளரும். என்ற விஞ்ஞானத்தில வந்து எதிர்காலத்திலாம் யாருமே சொல்லல. அப்ப நம்ம எதிர்காலத்த சொல்லக்கூடிய தன்மை இந்த ஜோதிடத்தில் தான், இந்த கிரகங்கள் வாயிலாகத்தான் என்பதை நாம முதல்ல உணர வேண்டும். உணர்வோம். மீண்டும் ஒரு அமைப்புல உங்கள சந்திக்கின்றேன். மேற்கொண்டு இதில உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால், என்னுடைய ஃபோன் நம்பர் குடுத்திருக்கிறேன். அந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடத்தை எளிய வழியில் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா தான் லக்கணத்தையோ, ராசியோ, நட்சத்திரத்தையோ ஒரு கிரகம் கெட்டுவிட்டால், அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்குதோ, அந்த தன்மை, அந்த வீட்டினுடைய தன்மை கண்டிப்பா பாதிக்கும். 100க்கு 100% சுயபலம் இருந்தால் பாதிக்காது. அப்போ ஒருத்தர் எனக்கு பாதிக்கலைன்னா சுயபலமா இருக்கு. அந்த சுயபலம் என்பது ரொம்ப ரொம்ப நுணுக்கமா கவனிக்க வேண்டியது. கவனிச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பரஸ்பரங்கள் ஏற்றத்தில் உள்ளவர்கள் ஏற்றமாகவே இருக்கவும், இறக்கத்தில் உள்ளவர்களை ஏற்றத்தில் கொண்டு வரவும், ஜோதிடம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இத நம்ம மறந்துறக்கூடாது. ரொம்ப முக்கியமா ரொம்ப அற்புதமான கலை. ஜோதிடக்கலை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜோதிடக்கலை பயங்கரமா இவ்வளோ வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையாலுமே அபரிமிதமான வளர்ச்சி. ரொம்ப அற்புதமான வளர்ச்சி. நெறைய ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. நெறைய ஜோதிட ஆசிரியர்கள் குருமார்கள் இருக்கிறாங்க.
அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லித்தராங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு வளவில் வளர்க்கின்றது என்றால் விஞ்ஞான வளர்ச்சி அளவுக்கு இன்றைக்கு ஜோதிடர்களும் இருக்கிறார். சாதாரணமாக கூட நான் ஜோதிடம் கற்றுக்கணும், எனக்காக நான் கற்றுக்கிறேங்கிறாங்க. அப்போ அந்த அபரிதமான ஒரு உணர்வு அந்த ஜோதிடத்தில் இருக்குது. ஏன்டா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை எல்லாம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட நான் தொழிலுக்காக பண்ணலையே, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன். எப்படியோ ஒன்று ஜோதிடம் என்பதை படியுங்க. ஜோதிடம் என்பது அவரவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானவைகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். செய்யாமல் இருக்காது. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். நான் உங்களுக்கு வழிமுறை கூற தயாராக இருக்கிறேன். ஹலோ. சிறப்பு ஐயா, சிறப்புங்க ஐயா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் சொல்றீங்களா ஐயா? உங்க அனுபவம் ஒரு ஜாதகம் யாராவது சந்தேகம் இருந்து கேட்டா அந்த ஜாதகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். சரிங்க. யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேளுங்க ஐயா கிட்ட. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க பெயர் என்னன்னு சொல்லிட்டு ஐயாட்ட விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா, கேள்வி கேட்டீங்கன்னா ஐயா அதுக்கான விஷயம் கண்டிப்பா பகிர்ந்துக்குவாங்க. வாங்க, வரவேற்கிறோம். வாங்க, யார் வரீங்க ஃபர்ஸ்ட்? வணக்கம் ஐயா, நான் மைத்லி பேசுறேன் சென்னையில இருந்து. சொல்லுங்க. இது நான் இப்பதான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால இந்த கேட்டு ஒரு இதுவா கூட இருக்கலாம். ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்ல, அப்ப அவங்க எப்படி சுயபலம் பெறுவாங்க? இப்ப ராகு கேதுக்கு வீடு இல்லைன்னாலும் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதுல நட்சத்திரங்கள் இருக்கா? ஆமா சார். ஆமா, அதான் அவருடைய வீடு. ஓ, அவங்க நட்சத்திரம் தான் அவங்க வீடு. வீடு. அதனாலதான் அந்த நட்சத்திரங்கள் அவர் வீடு. இப்ப அந்த நட்சத்திரத்திலேயே இப்போ கேதுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தா பலம், ராகு கேதுடைய நட்சத்திரத்துல இருந்தா பலம். இப்ப அவங்க இப்ப இப்ப ராகு வீட்டுக்கு 11ல இருக்காரா இல்ல 3ல இருக்காரான்னு பார்க்கணும். ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திர வீட்டிற்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி அப்போ அவர் இப்போ செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த ராகுவுக்கும் இந்த செவ்வாய்க்கும் அல்லது ராகுவுக்கும் கேதுவுக்கும் அல்லது புதனுக்கும் அல்லது சூரியனுக்கும், அதாவது அந்த வீட்டினுடைய அதிபதிகளுக்கும் இந்த ராகு கேதுவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இது 6, 8, 12 மறைதான் பாருங்க. ஓகேங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஓகேங்க, நல்ல வேற என்ன சொல்லுங்க. தேங்க்யூ ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. நான் கணேசன், ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சேலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட ஒரு புதுமையான கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க. உங்களுடைய ஸ்பீச் அத்தனையுமே உங்களுடைய கோணத்துலயும் ஒரு புத்தகம்லாம் கிடைக்காது. இல்லை, புத்தகம் போடலீங்க, அதை கிடைக்காது. என்னுடைய அனுபவத்தில் புத்தகம்லாம் எந்தலையும் இருக்காது. இது உங்களோட அனுபவ கருத்துல வச்சு அந்த 6, 8, 12ங்கிறது அந்த எப்படி சுய பலம், எப்படி ஒரு கிரகம் வருது, எப்படி அமையும், எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில ஒரு புதுமையான கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பாராட்டுறேங்க. புதுமையா திங்க் பண்றீங்க நீங்க. சரி, ஆமாங்க. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப தோசைன்னு சொல்லிட்டா அப்ப என்னைக்குதான் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்றது? ஆமா, ஒரு அருமையான ஒரு பேச்சு தான். சந்தோஷம். நன்றி. வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க சார். சூப்பர். அடுத்து யாருமோ கேள்வி கேக்குறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். மற்ற ஜோதிடர்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப பெருசா பில்டப் பண்ணுவாங்க. நீங்க ஜோதிடம்னா ரொம்ப இவ்வளவுதான் ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எளிய வகை. அதாவது புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அந்த ரமணிய கொண்டாந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கறதான் நமக்கு முக்கியம். அது எல்லாரும் தலை சுத்தி வாயில குடுக்கறது ரொம்ப ஈஸியா ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது, அற்புதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். சந்தோஷம். வணக்கம். நன்றி. அடுத்து யாரு கேள்வி கேக்குறீங்க?
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஐயா கிட்ட, இன்னும் கொஞ்சம் விஷயம் வாங்கலாம். வாங்க ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். குருச்சரணம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து தினேஷ்குமார் பேசுறேங்க. சொல்லுங்க. இதுதான் ஆக்சுவலா என்னோட முதல் கிளாஸ்லயே சொல்லலாம். அதை மீனாட்சி அம்மாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சரி ஸோ சந்தோஷம். என்னன்னாங்க ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்து ராகு கேது பத்தி தான் என்னுடைய கேள்வி. ராகு வந்து ரிஷபத்துல இருந்தா வந்து உச்சமாகுது, கேது வந்து நீசமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த எந்த நட்சத்திரத்துல, அதாவது அவங்களோட நட்சத்திரத்துல இருக்கிறப்பயே வந்து அது சிறப்பா இருக்கும், அதுதான் வந்து அவங்களோட வீடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது மிக அருமையா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தா இருந்துச்சு. ரெண்டாவது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு தொழில் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்றதுல மட்டும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான அபிப்பிராயம் கொடுக்குறாங்களே, அது என்னங்க சனியை மட்டுமே டிஃபைன் பண்றதா, அல்லது குருவா, அல்லது 10ஆம் அதிபதியை மட்டுமே வச்சு டிஃபைன் பண்றதா? இது மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. இப்போ வந்துங்க, இப்போ நமக்கு லக்னம் வேண்டாம், 9 கிரகத்தை எடுத்துக்குங்க. இப்ப அதுல சூரியன் ஒரு ராசி, சூரியன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மேசத்துல. மேசத்தில் இருக்கு. சூரியன் உச்சத்தில் இருக்கார் இல்லைங்களா? இப்ப அவர் என்ன மாதிரி தொழில் செய்யலாம்னா, கேன்வாசிங், மார்க்கெட்டிங், ப்ரொபசிங், பழைய பொருளை வாட்டு ரீமேக் பண்ணக்கூடிய வேலைகள், இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். இப்ப அவர் வீட்டுக்கு அவர் 9ஆம் இடத்தில் இருக்கார். அவர் வீட்டுக்கு அவர் 9ஆம் இடம் தான்ல. சூரிய சிம்மத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. அந்த உச்சமடையக்கூடிய வீட்டுக்கு 4ஆம் இடம் என்பதுதான் அவருடைய தொழில். 10ஆம் இடம் எல்லாம் கிடையாது. சரிங்க. இப்ப படிச்ச படிப்புக்கு தொழில் வேணும். நிறைய பேர் படிச்ச படிப்புக்கு தொழில் செய்யறது இல்லை. கண்டிப்பா. அப்ப ஏன் செய்யறது இல்லை அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் இண்டிகேஷன் ஆகக்கூடிய சூரியன் சுயபலம் இல்லை அப்படின்னா, அவர் சுயபலம் இல்லாத 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வேலையை செய்யணும். ஆனா அந்த வேலையில எனக்கு லாபம் வரலையும் பேர். கேன்வாசிங் பண்ண, மார்க்கெட்டிங் பண்ண, ப்ரொபசிங் பண்ண, பழசை வாங்கிட்டு வந்து புதுசு பண்ண, எனக்கு பெருசா லாபம் கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும். மெயினா அந்த மெயினா அந்த சூரியன் உச்சத்தில் இருக்காருன்னு நினைச்சு நம்ம மிதப்புல இருந்துடக்கூடாது. சூரியன் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்காருன்னு நினைச்சு நம்ம விட்டுட்டோம்னாலும் அவர்கள் தொழில் எவ்வளவு செஞ்சாலும் மேன்மை அடைய முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதான் காரணம். சூப்பருங்க. ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நன்றிங்க. நன்றி. சந்தோஷம். ஹலோ. ஒரு கேள்வி கேக்குறேங்க. சுயசாரத்துல வந்து கிரகங்கள் இருந்தா அதுக்கு வந்து அவங்கள வேலை செய்யன்னு சொல்றாங்க. இப்ப வந்து செவ்வாய் வந்து கண்ணியில இருக்கிறது சுயசாரம் தான். சித்திரையில 1, 2 அது வந்து மேஷத்துக்கு 6 ஆயிடுது அவர் வீட்டுக்கு. இன்னொரு வீட்டுக்கு 11. ஆமா, இவர் அவர் வீட்டை பாத்துறாரு. 8ஆம் பாரியா பாத்துறாரு. ஆமா. ஆனா வந்து இவர் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ல போய் மறைஞ்சு பாக்குறாரு. அப்ப சகோதரர் மூலியமாகவோ இல்லது வெளியாட்டு மூலியமாகவோ ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பா அவரு பண்ணுவார். அப்ப சுயசாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பலவீனம் என்பது அவரு காலபுருஷனுக்கு மறைகிறாரு, தன் வீட்டுக்கு மறைகிறாரு. அப்ப இன்னொரு வீட்டுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான். அப்ப ஒரு பக்கம் லாபம் கொடுத்த அதே செவ்வாய் பகவான் பின்காலத்தில் பிரச்சனையை கொடுக்கிறார். அப்ப அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாம அந்த கிரகத்தை வலுப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னால் எப்பயும் போல இருக்கலாம், பிரச்சனை வராமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் என்பதுதான் வந்து அருமையா இருந்ததுங்க. சூப்பர் தியரி. டாக்டரேட்டுக்கு போடலாம். நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இருக்கீங்கன்னா ஒரு புதுமான ஒரு அமைப்பு தானே அது. கணேசன் சாரை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்க என்னங்க ஐயா. நான் இது வரைக்கும் பேசின ஸ்பீச் எல்லாமே டைப் பண்ணி எனக்கு பிடிஎஃப் போட்டு கொடுத்துருக்காருங்க. எனக்கே படிச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா, இதெல்லாம் பேசி இருக்கோமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க. ஆனா அவர் வயசுல அவர் உட்கார்ந்து அவர் கையால டைப் பண்ணி அத பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. பிடிஎஃப் போட்டு வச்சிருக்காரு. நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் மணிகன் ஐயாக்கும் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. சௌராஜ் ஐயா வாங்க. நம்ம திருச்செங்கோடு சங்கத்தோட ஹீரோ நீங்க தான். ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா மியூட் எடுப்பாருங்க.
ஸ்ரீராம ஜெயம். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நுனி நாக்குல வந்துரும் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு. எடுத்த உடனே அதை சொல்லித்தான் ஆரம்பிப்பாரு. ஸ்ரீராம ஆமாங்க, ஜெயம் வார்த்தைக்கு அது ஒரு 2 வார்த்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வார்த்தை வந்துரும் ஸ்ரீராம வந்துடும். ஜெயம். ஸ்ரீராம ஜெயம். ஐயா மியூட் எடுங்க, உங்களுடைய குரல் கேட்கணும். நன்றிம்மா, வாங்க, நன்றி. வணக்கம். வணக்கங்க ஐயா. ஸ்ரீராமன் 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 ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம். ராமருக்கே ஜெயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாகசாமி அவர்களுடைய உரையானது புதுமையான சமாச்சாரம். ஏன்னா இதற்கு முன்னாடி சொல்லிய ஒரு அன்பர் புத்தகத்திலே இடம்பெறாத செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு மிகச் சிறப்பாக இருந்தது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார். மிகவும் சிறப்பா இருந்துச்சுக்கா. நன்றிங்க ஐயா. பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா. வணக்கம் வணக்கம். பேராசிரியர் இல்லையா? பேராசிரியர். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நம்ம சங்கத்துக்கு கரெக்டா வந்துட்டு இருக்காரு இல்லைங்க இன்னி வரைக்கும். ஆமாங்க. ஐயோ, அவருடைய வயசுக்கு அவரு ரொம்ப சின்ன பையன். அவர் என்ன வாலிபனா தான் பாக்குறேங்க. வயசையெல்லாம் பாக்குறேன், வாலிபனாவே அவரை பார்த்துட்டு இருக்காரு. எப்போதும் ஒரு வாலிபமாவே இருக்கட்டும். நன்றி நன்றி. உண்மைதான் உண்மைதாங்க. அடுத்து யாரு கேள்வி கேக்குறீங்க? வாங்க. சந்தேகம் இருக்குன்னா கேட்டுக்கோங்க ஐயாட்ட. வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. போங்கதம்மா. பிருத்திவி சார். நிறைய பேத்துக்கு லக்கணம் இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லக்கணம் என்பது சொல்லுங்க. ஹலோ. ஆமாம். வணக்கம் வணக்கங்க. யாராவது கேள்வி கேக்குறீங்களா? வாங்க. ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ஐயா. லக்னமே இல்லங்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா எல்லாருமே 1ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடுன்னு பார்த்து பழகிருக்காங்க இல்லையா? நீங்க சொல்றது முற்றிலும் புதுமான ஒரு இதாயிருது. கண்டிப்பா. அதனாலதான் அவரு ஒருத்தர் தொழில் என்ன செய்யறன்னு கேட்டவொடனே 10ஆம் இடம் என்னாரு. சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு 4ஆம் இடம் தான். ஒரு கிரகம் பலம் பெறலினால் அந்த கிரகத்துக்கு 4ஆம் இடம் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான தொழிலை செய்வாரு. ஆனா சம்பாதிப்பாரு, விட்டுருவாரு. அப்ப அந்த கிரகம் பலம் இல்லாத கிரகம் ஒரு வித கவர்ச்சியை காட்டி அவரை கூட்டிட்டு போய் கம்ப்யூட்டரும். இது வெகு பேத்துக்கு தெரியல. அதனாலதான் லக்னத்துக்கு 2வது தனஸ்தானம் 7ஆம் இடம் 2, 7, 11 நல்லா தான் இருக்கு. அப்ப தனம் வரும், மக்கள் வருவாங்க, லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அல்ல. இந்த இடத்துல சுயபலம் பெறாத கிரகங்களே மனித வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறத மிக மிக முக்கியம். ஒரு இதை தீர்மானிக்கிறது சுயபலம் பெறாத கிரகம் தீர்மானிச்சிடும், இதுதான் உனக்குன்னு. அது சுயபலம் இருக்கிற கிரகம் கொடுத்துரும், இது கடைசியை கெடுத்து விட்டுரும். அதை கெடுக்க நமக்கு மிக முக்கியமானது. வாங்க. யாராவது கேள்வி கேக்குறீங்களா? வாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு அதை மாத்த போறேன்னு சொன்னேன். ராஜலட்சுமிமா, ராஜலட்சுமிமா கேள்வி கேட்கறதா இருந்தா பேசுங்க, இல்லன்னா மியூட் போட்டுக்கோங்க. அடுத்து யார் கேக்குறீங்க? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சூரியன் சொல்லிட்டு மேஷம் சொல்லிட்டு சொன்னீங்க. சொல்லுங்க. இப்ப ஒருத்தவங்க டவுட் கேட்கும்போது சூரியன் மேஷத்துல இருக்கு, 4ஆம் இடம் தொழில்னு சொல்றீங்க. இது சொல்றீங்க 4ஆம் இடம் தொழில்னு? ஆமா. இப்ப ஒரு கிரகம் உச்சத்துல இருக்கு, ஆனா பலம் இல்லை. இப்ப சூரியன் பலம் இல்லைன்னு வச்சுக்கணும். நம்ம பலம் இல்லாத கிரகத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணுவாரு, 4ஆம் இடம் என்பது கடகம் வந்துருதுங்களா? கடகம் 4ஆம் இடம் கடகம், கடகராசி. அப்ப கடகராசியினுடைய அம்சம் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கேன்வாசிங், மார்க்கெட்டிங், பழச புதுசாக்கக்கூடிய வேலைகள் தான். ஏன்டா இப்ப இதுல என்ன ஒரு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, எல்லாம் கஜாமுஜான்னு சொல்லி 4 கிரகங்கள் தான் தொழிலுங்க. 4 கிரகம் தான் தொழில். அதாவது கேது, சூரியன், செவ்வாய், குரு, இதுதாங்க தொழில். நீங்க எத்தனாயிரம் தொழில் வந்தாலும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 4 கிரகம் தான் தொழிலை தீர்மானிக்கக்கூடியது. இந்த 4 கிரகமும் அந்த இடத்துல சுயபலமா இருக்கணும். அந்த சுயபலம் பெறாத கிரகத்திற்கு அந்த இடம் 4ஆம் இடமாக வந்தால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லா தூக்கிட்டு போய் கமுத்தி விட்டுரும். ஏன்னா ஏன்ட்ட தொழில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை ஆகிறதுக்கு மெயின் காரணமே அந்த 4ஆம் அதிபதி, அந்த 4 கிரகம் தான் சகலமுங்க. உங்களுக்கு வாஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கிரகம் தான்.
இந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கிரகம் தான். படிப்பெடுத்த இந்த 4 கிரகம் தான். உயர்கல்வின்னு ஒரு இடம் தாழ்வு. எல்கேஜியிலேருந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் 4ஆம் இடம் தான். அது 4ஆம் இடம் சுயபலம் பெற்றவன் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பான். 4ஆம் இடம் சுயபலம் பெறாதவன் தடைப்பட்டு தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சுத்தமாகவே அந்த அந்த 4ஆம் அதிபதியும் சுயபலம் இல்லாமல் 4ஆம் அதிபதி என்ற ராசியும் சுயபலம் இல்லாமல் போனால் படிப்பு என்பது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும். அப்போ அந்த இடத்துல படிப்பை கொடுக்க முடியுமா? கேள்வி ரைட்டு சொல்லிட்டீங்க. ஆமாம், படிக்கல. படிப்பை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஜோதிடரால் முடியாதுன்னா கிடையாது. ஜோதிடரால் முடியும். அப்போ படிக்காத குழந்தையும் படிக்க வைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. ஏன்னு கேட்டால் நான் ஜோதிடத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விபத்து தான். இந்த ஒரு தொழில் செய்யும் பொழுது ஒருத்தட்ட போய் கேட்கும் பொழுது அவர் இந்த தொழில் பண்ணுங்க, உங்களுக்கு சுக்கிரதிசை நடக்குது, சூப்பராக இருக்கும்னாரு. நான் செஞ்சேன், சில லட்சங்களை இழந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ ஏதோ ஒரு அம்சம் இந்த இடத்துல வேலை செய்யுது, இதை நாம் சரி பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே தான் நான் 2000 ஜோதிடத்துக்குள்ள வந்து 2001 தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பதை காடு தொழில் என்பது எதை செய்யணும்? படிப்புக்கேற்ற தொழில் இருக்கா? படிப்புக்கேற்ற தொழில் இல்லைன்னா, ஏன் தொழில் இல்லைன்னா இதுதான் காரணம். அல்லது படிக்க முடியல, நான் படிக்கிறேன் ஆனால் காலுக்கு போனால் மறந்துடுறேன். இதெல்லாம் கிரகங்கள் தான். எல்லாமே கிரகங்கள் தான். அந்த 9 கிரகங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளந்தாள் வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சு கொண்டே தான் இருக்கும். இதில் எந்த இடம் வீக்கோ அந்த இடத்த சமநிலைப்படுத்தினால் அந்த இடத்துல நம்ம உயர்வடையலாம் என்பது என்னுடைய ஆராய்ச்சி. சரி, இதில் உங்களுக்கு என்னம்மா சந்தேகம்? சிறப்பு சிறப்பு. இல்ல அவங்களுடைய இயர்போன்ல சவுண்ட் வந்துச்சுங்களா, அதனால நான் மியூட் போட்டுட்டேன். அவங்க மறுபடியும் வந்தாங்க. ஏன்னா நீங்க பேச தெளிவா கேட்கணும் நமக்கு இல்லைங்களா, மத்த ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு. நான் மியூட் போட்டுட்டேன் அவங்களுக்கு. அம்மா உங்களுக்கு சந்தேகம் மறுபடியும் இருந்தா கேளுங்கம்மா. சார், இப்ப நீங்க தொழில்னா சூரியன், செவ்வாய், குரு, கேதுன்னு சொல்றீங்க. இதுக்கு 4 இப்ப படிப்புனா அப்ப எப்படி சார் எடுத்துக்கணும்? படிப்பு சரி, இப்ப சூரியன் படிப்புக்கு வருதுன்னா அவர் மருந்து சம்பந்தப்பட்ட ரசாயனம், மருந்து, மாத்திரை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் படிக்கலாம். சூரியன் அப்படின்னாவே டாக்டரு, மருந்து, மாத்திரை, ரசாயனம், வெப்பப்படுத்தி செய்யக்கூடிய ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல பண்ணக்கூடிய இதெல்லாம் அவங்க அந்த தொழில் செய்யலாம். செவ்வாய் இருக்கக்கூடியவங்க அக்ரிகல்ச்சர், மண்மனை சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சமாக வெப்பப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி செய்யலாம். கேது என்பது ஒன்று உயர் ஆன்மீகம், இல்லைன்னா கெட்டு போகக்கூடிய, அழுகக்கூடிய, பேட் ஸ்மெல் தரக்கூடிய பொருள்கள் வாங்கி விற்கிறது, உற்பத்தி பண்ணுறது. குரு என்பது உங்களுக்கு கேன்வாசிங், மார்க்கெட்டிங், ப்ரொஃபஸிங், அப்புறம் பழசை வாங்கிட்டு வந்து ரீமேக் பண்ணக்கூடிய வேலைகள், அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வேலைகள் குரு. இந்த 4க்குள்ள தான் நீங்கள் எத்தனாயிரம் தொழில் எடுத்தாலும் வரும். இந்த தொழிலுக்கு இந்த கிரகம், இந்த காரகம் வருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த 4 கிரகங்கள் தான் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில வாஸ்துவோடையும் சரி, ஜனனத்தோடையும் சரி, இதுவைகள் தான் நம்மளோடு பின்னி பிணைந்து வழிநடத்துகிறது. இதை சரியாக வழிநடத்த முடியாம போறது சுயபலம் பெறாத கிரகம். அதை சுயபலம் பெற வச்சால் எல்லார் வாழ்க்கைக்கும் எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஜோதிடத்தால கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. சந்தோஷங்க, நன்றி. நன்றி சார். வணக்கம் வணக்கம். அடுத்து யாரு கேள்வி கேக்குறீங்க? வாங்க. அடுத்து யாரு கேள்வி கேக்குறீங்களா? சந்தேகம் யாருக்கு இல்லைங்களா? அம்மா வணக்கம்மா, நான் பூங்கோதை, தூத்துக்குடி மாவட்டம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நான் நிகழ்ச்சி கடைசியில தான் வந்து சேர்ந்தேன். ஏங்கம்மா 7 மணிக்கு என்னாச்சுங்க? தெரியுமில்ல நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு. எல்லாம் யூடியூப்ல பாத்துக்கலாம். பரவாயில்ல. சரி, எனக்கு ஐயாட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். கேளுங்க. நான் பூங்கோதை. நான் இப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னா அது எந்த மாதிரி இருக்கணும், அது எந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்? இப்ப சூரியன் முக்கியமா. சரிங்க. சூரியன் புதன் சேர்ந்தா பெரும்பாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் புதன் சுயபலமாக இருந்தால் கண்டிப்பா அரசு உத்தியோகம். சூரியன் புதன் சுயபலமா இல்லைனால் அரசு உத்தியோகத்தில் தடைகள் ஏற்படும். சரி, இப்ப மாதிரி தடை ஏற்படும் பொழுது அந்த அரசு உத்தியோகத்தை அவங்களுக்கு கிடைக்க வைக்க முடியுமா அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணி அவர் பரீட்சை எழுதினாருன்னா பாஸ் பண்ணக்கூடிய தன்மைகள், ஒரு டெம்பரரியாக போய் அப்புறம் பர்மனெண்ட் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கொடுக்க முடியும். சூரியன் தான் மிக முக்கியம். இந்த சூரியன் சுயபலம் பெறாதவர்கள் எல்லாம் அரசு உத்தியோகத்தில் இல்லையான்னு கேட்டால் இருப்பாங்க. அது எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 108 வகையான சுயபலத்தில் கிட்டத்தட்ட மேக்சிமம் சுயபலங்கள் அவருக்கு அதோட பண்ண 6, 8, 12 தன்ராசிக்கு 6, 8, 12 வேற ஒரு கிரகம் பார்க்காம இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு. இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 60 கால்குலேஷன் கரெக்டாக வரும் அவங்களுக்கு. அப்போ மெஜாரிட்டியான கால்குலேஷன் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்போ அரசு உத்தியோகம் கிடைக்க வைக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. உங்களுடைய தாரணை மூலியமா கிடைக்க வைக்க முடியுமா அப்படின்னா கிடைக்க வைக்க முடியும், கிடைக்க வைக்கலாம். அப்போ அந்த சூரியனும் புதனும் அவர்களுக்கு எந்த நிலையில இருக்குன்னு பார்த்து, எந்த அளவுக்கு அவர்கள் சுயபலம் பெறாமல் இருக்கான்னு பார்த்து அதை சரி செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும். ஏன்டா இப்போ நான் செஞ்சு கொடுத்து 47, 8 வயசுல ஒரு அம்மாவுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. கேட்டாங்க என்கிட்ட, ஏங்க இந்த வயசுல அம்மா கவர்மெண்ட்ல உனக்கு அந்த வயது வரம்பு தளர்த்தினால் கண்டிப்பா கிடைக்கும்னா தளர்த்தினாங்க, 47 வயசுல கிடைச்சிருச்சு. சரிங்க. அப்ப இந்த மாதிரியான 47 வருஷம் கழிச்சு கிடைக்குது பாத்தீங்களா? அப்ப அந்த ஆக்டிவேட் தான், கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் தான். அப்ப புதன் சூரியன் ஆக்டிவேஷன்ல இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. சரிங்க. வேற புதனையும் சூரியனையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? அது எப்படி மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தன் வீட்டுக்கு மறைஞ்சிருக்கா, வேற கிரகத்தின் பார்வை இல்லாம இருக்கா, இல்ல காலபுருஷனுக்கு மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத, அது சாரம் பெற்ற கிரகங்கள் மறைஞ்சிருக்கா, இல்லை அந்த நின்ற ராசி அதிபதி ஏன்டா இதுக்குள்ள நிறைய பாயிண்ட் அப்படியே 108 வகையான பலங்களை நம்ம பார்க்கணும். அதனாலதான் ஒரு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும், ஒரு பொருத்தம் பார்ப்பதாக இருந்தாலும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஆகும். இதை யாரும் பொருட்படுத்தா, அங்கே போனால் 5 நிமிஷம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா, இதில் பல வகையான இது இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது. ஏதாவது ஒன்று கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த பலவீனத்தை காட்டிடும். சரி, அப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்திலேயாவது அவங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றமிகு வாழ்க்கையை அடைவாங்க. அப்போ எந்த கிரகங்கிறத எப்படி பலம் இல்லாமல் இருக்குதுங்கிறத நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு வேண்டாம், இது நிறைய கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிற்பாடு சொல்கிறேன். இப்போ சொன்னது என்னென்னா, காலபுருஷனுக்கு தன் வீட்டிற்கு வேறு கிரக பார்வை, இதை நீங்கள் 3 ஆக்டிவேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. நன்றி. நன்றியா, ரொம்ப நன்றியா. வணக்கம் வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்த ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஐயாட்ட. சந்தேகம் யாருக்கும் இல்லைங்களா? சந்தேகம் இருக்கு, கேட்க தெரியலங்கிற மாதிரி இருக்கு. சந்தேகம் நிறைய இருக்கு, பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ல வரலம்பாங்க. தைரியமா வந்து கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். நமக்கு ஏன்டா இது தப்பா கேட்டுருமோன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தப்பா கேட்கறதுங்கிறதே கிடையாதுங்க, எல்லாம் தெரிந்தவர் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் நம்ம கேட்டது தப்பா கேட்டுருமோ, அவங்க தப்பா கேட்டா தாங்க விடை கிடைக்கும். உண்மைதான் உண்மைதான் உண்மைதாங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் திருமண காலம் அமையணும் இல்லைங்களா? அதுக்கு எந்த மாதிரி தசா புத்தி, எந்த பாவகங்கள், எந்த கிரகங்கள் இயங்கணும்? இப்ப திசா புத்தியை நான் சொல்லல. இப்ப குருபலன் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க, குருபலன் நம்ம எடுக்கல. இப்ப 7ஆம் இடம், அப்ப பெண்ணுக்கு 7, 8, 5, ஆணுக்கு 2, 7, 5 அந்த கிரகங்கள் சுயபலம் பெறாமல் இருந்தால் அந்த கிரகம் சுயபலம் தற்காலிகமா சுயபலம் பெறும். இப்போ ஒரு 7ஆம் இடம் சுக்கிரன் சுயபலம் பெறல அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கிரனுடைய கோச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை பார்த்தீங்கன்னா சுயபலம் ஆகும். இது இயற்கையாக ஆகக்கூடியது. இந்த இயற்கையாக ஆகக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆயிடும். சப்தமாதிபதியும் சுக்கிரனும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மேச லக்னமாக இருந்தால் சப்தமாதிபதி அவரே, கலத்திர காரகனும் அவரே. இப்போ அவரு சுயபலம் இல்லாமல் இருந்தால் திருமணம் தடை ஏற்படும். இப்போ அவர் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தாலும், இல்லை அந்த சுக்கிரனை வேறொரு கிரகம் பார்க்கலினாலும் அந்த கிரகம் பலம் விழுந்துடும். அப்போ என்ன பண்ணும், அந்த கிரகத்தோட பார்க்கக்கூடிய நேரம், அந்த கிரகத்தோட சேரக்கூடிய நேரம்,
அந்த கிரகத்தின் சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அதை பார்க்கும்போது சாரம் பெற்று பார்க்கும் பொழுது தற்காலிகமாக அந்த இதை கொடுக்கும். ஆனா இது தற்காலிகமாக தான் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே தற்காலிகமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சுங்க, ஆனா வாழ்க்கை சிறப்பில்லைம்பாங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது அப்படியே மறைய ஆரம்பிச்சு. இது மறையக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய முழு தத்துவமும். ஒரு கிரகம் பலம் இல்லைன்னா பலமாக்கி வாழ்நாள் முழுதும் பலத்தோடு வச்சுக்கணும். பலத்தோட இருந்தால் நம்ம இறுதி காலம் வரையில் அந்த கிரகத்தினுடைய பலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப குருபலனோ ஒரு திசை புத்தியோ அந்த திருமணத்தை நடத்துவதில்லை. இப்போ ஒரு இரட்டைப்படை வயசு ஆகாது, ஒற்றைப்படை எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம். நான் தான் சொல்ல எந்த நட்சத்திரத்துக்கும் எந்த ராசிக்கும் செய்யலாம் சொல்லிட்டேன். அப்ப எந்த திசை புத்தி வந்தா செய்யலாங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப சப்தமாதிபதி சுக்கிரன் கலத்திர காரகன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2 ஜாதகத்திலையும் எப்படி இருக்கு. இப்போ ஒருத்தர் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மிதுன லக்கணமாக இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ மிதுன லக்கணத்துக்கு 7 கூடைய குரு அவர் பலமா இருக்காரா ஜனன காலத்திலேன்னு பார்க்கணும். இப்போ கோச்சாரத்தில் பலமா எந்த இடத்துல ஆகிறாருன்னு பார்க்கணும். அப்போ அந்த இடம் வரும்பொழுது அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பலமா இருப்பார், புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பலமாக இருந்து தன் வீட்டை 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ இந்த நேரத்தில் அந்த மிதுன லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனால் ஜனன காலத்தில் அது சுயபலம் இல்லைனால் இந்த தற்காலிக சுயபலம் கொடுத்து கெடுத்தும். அப்போ நம்ம இதை கொடுத்து கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கெடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை கிரக தாரணை வாயிலாக அந்த குருவுக்கு கொடுத்தமே. ஆனால் வாழ்க்கை மேம்படும், சிறப்பாக வாழ்வேன். ஏன்னா நிறைய பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த ஜாதகங்களையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடியே செஞ்சுக்குங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வருதுன்னா அதை செஞ்சு இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துங்க. அப்போ திருமண காலம் என்பதை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டாம். காலமே உங்களுக்கு கிடையாது, எப்போ வேணாலும் செய்யலாம். ஒரு பெண் பருவம் அடைந்தால் செய்யலாம், ஒரு ஆண் பருவம் அடைந்தால் செய்யலாம். இப்போ வயசு 21ங்கிறாங்க. அப்போ 21க்கு மேலே வந்தால் இரட்டைப்படை வயசு ஒற்றைப்படை வயசு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குருபலன் பார்க்கணுங்கிறது நிறைய பேர்த்து குருபலன் வருது கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. அப்போ கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டாலே சப்தமாதிபதியும் சுக்கிரனும் மட்டுமே பார்க்கணும். இந்த ரெண்டும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய நேரம். ஜனன ஜாதகத்தில் சுயபலம் இல்லாமல் இருந்தால் சுயபலம் கொடுத்து உடனடியாக திருமணம் செய்யலாம். இல்லைன்னா அதுவே கணிஞ்சு வரணும்னா அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்பொழுது அந்த சுயபலம் பெறாத கிரகத்தை ஒரு கிரகம் தற்காலிகமாக பார்த்து அது சாரத்தில் நின்று பார்த்தால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் திருமணம் நடைபெறும். இது ரொம்ப நுணுக்கமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். வேற என்ன? சிறப்புங்க ஐயா. வேற ஏதாவது நெக்ஸ்ட் யாரு சார் கேள்வி கேக்குறீங்களா? வாங்க. நான் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது மகர லக்னம் மகர ராசி கணவர், சிம்ம ராசியும் லக்னம் ஞாபகம் இல்லைங்க. ஆனா நம்ம சொல்லுவோம் 6, 8 பைசாசகம். ஆனா வசிய பொருத்தம் அவங்க அவ்வளவு அந்யூன்யமா லைஃப கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கே ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப அந்த மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி லக்கணத்திலே உட்காந்துட்டார். பெண் ஜாதகத்திலேயோ ஆண் ஜாதகத்திலேயோ லக்கணத்துல மகர லக்கணம் மகர ராசி. ஆமாங்க. ஆணுக்கு லக்னத்திலே இருக்காருங்க. 84 வருஷம் பிறந்ததுங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, சந்திரன் தன் வீட்டை பாத்துக்கிறாரு. தன் வீட்டுக்கு மறையில வந்துட்டார். இப்ப சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவரு என்ன நட்சத்திரம் எதுவா வேணா இருக்கட்டும், நமக்கு நட்சத்திரத்தை பத்தி கவலை இல்லை, அஷ்டாங்க ராசி கவலை இல்லை. சந்திரன் தன் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுல அந்த ஜாதகத்துல உட்காந்துட்டார். இந்த 2 1க்கு 1 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதுக்கு அது 7ஆம் இடம், அதுக்கு அது 7ஆம் இடத்தை பார்க்கும். சிம்மத்தில் இருக்கிற சந்திரன் 7ஆம் இடமாக கும்பத்தையும், மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடமாக தன் வீட்டையும் பார்க்கும். இது ஒரு எழுத்து செய்யக்கூடிய தன்மை. இதுல பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் சுயபலமா இருக்கும். அப்ப சுயபலம் இல்லைன்னா இதே ஜாதகம் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்க அவங்க பிரிஞ்சு வாழ்றாங்கம்பாங்க. அது இந்த 6-8வது ராசி அல்ல. அப்ப அந்த சந்திரன் சுயபலம் இல்லாமல் இருந்தால் பிரியக்கூடிய தன்மையை கொடுக்கும். சந்திரன் சுயபலமாக இருந்தால் பிரியக்கூடிய தன்மையை கொடுக்க. ஏண்டா இது ரொம்ப ஒருத்தர் உடனே டக்குன்னு நம்ம ஜோதிடர்களே இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, என்கிட்ட இப்படித்தான் இருக்குது, ஆனா இந்த 6-8வது ராசியில தான் பிரிஞ்சுட்டாங்கம்பாங்க. இப்ப நீங்க அந்யோன்யம் சொல்றீங்க, அவங்க லவ் பை கப்பிள்ஸா இருக்காங்க.
அதான் சொல்றேன், அந்த காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது இப்ப ஆண் ஜாதகத்தில் தான் மகர லக்னங்களா? ஆமாங்க, மகர லக்னம், மகர ராசி, அவிட்டம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்காருங்க. இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துல சந்திரன் வந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பது ஒரு பக்கம், அவர் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஒரு உறவு பெண்ணாக கூட இருப்பாங்க. திருவண்ணாமலை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க பொண்ணு. சொந்தம் இல்லைங்க, புது சொந்தம் தான். சந்திரன் சுக்கிரன் இணைவு நல்லா ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே நல்லா இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க. அதான் அப்ப இந்த இடத்துல சந்திரன் சுயபலமா இருக்கார். அப்ப அந்த சுந்தரன் சுயபலமா இருக்கும் பொழுது அவளுக்கு பெரிய எந்த ஒரு கருத்து வேறுபாடையும் மதி பகவான் நத்திக்கிறார். இப்ப பெண்ணுடைய லக்கணத்தை கேட்கல, பையனுடைய லக்கணமும் வேண்டாம், 2 பேர்த்துக்கு ராசி அஷ்டாங்க ராசி அப்படின்னால் இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அது நின்ற செவ்வாய் பகவானும் இந்த பெண்ணுக்கு பூர நட்சத்திரமாக, என்ன நட்சத்திரங்க அந்த பொண்ணு பூரம் தாங்க, பூர நட்சத்திரமாக இந்த நட்சத்திராதிபதிகளும் பலமா இருப்பாங்க, ராசி அதிபதிகளும் பலமா இருப்பாங்க, சந்திரனும் பலமா இருப்பார். இப்ப இதெல்லாம் பலமா இருந்தால் தன்னால் சரி பலமாவே இருக்குதுப்பா அப்படின்னா நான் சொல்லி 108 வகையான பலத்துல ஒரு 60% பலத்தை பார்க்கணும். 60 பலத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும். அந்த 60 விதமான பலங்கள் இருந்தால் கண்டிப்பா, அப்ப 60 விதமான பலம் இல்லைன்னால் அந்த பலத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இயற்கையாகவே உங்களுக்கு சிறப்பா இருக்கு, சிறப்பு இல்லாதவர்கள் செயற்கையாக நம்ம சிறப்பை கொண்டு வர முடியும் என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. அப்ப அஷ்டாங்க ராசியை நம்ம விளக்க வேண்டிய, அதனாலதான் சொன்னேன் எந்த ராசிக்கும் எந்த நட்சத்திரத்துக்கும் திருமணம் செய்யுங்கள். நான் தான் சொல்றேன்ல, திருமணம் செய்யுங்கள். பிரச்சனை வருதுங்கிறதுக்கு காரணத்தை முதல் கண்டுபிடிங்க. என்னோட ஆய்வுப்படி பாத்தீங்க அப்படின்னாங்க ஐயா, இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய ராகு கேதுக்கள் அதுவும் தசாபுத்திகளா வரும்போது பாத்தீங்கன்னா 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் கூட ஒரு காட்டிருதுங்க. அந்த 1, 2, 2, 8 இப்ப பொதுவா எடுத்துக்கோங்க, ரிஷபம் மேஷத்துல ராகு கேது பயிற்சி ஆகும்போது எவ்வளவு டைவர்ஸ் கேஸ் தெரியுங்களா? ஏன்னா 2, 8 பாதிக்குது, 1, 7 பாதிக்கும் போது இந்த 3 வருஷம் வந்து மிகப்பெரிய டைவர்ஸ். அது லேடிஸே வந்து ஓப்பனா வந்து ஜட்ஜ்மெண்ட் கிட்ட பேசுறாங்க, எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல, லைஃப் நல்லா இல்ல, திருப்தியா இல்ல, ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு டைவர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பாருங்க, அந்த பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்களும் ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகத்தினுடைய பிடியிலேயோ பார்வையிலேயோ சாரத்திலேயோ இருக்கும். ஒரே கிரகத்தினுடைய பார்வை அல்லது அந்த ஒரே கிரகத்தினுடைய சாரம் 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமா வேணா இருக்கலாம். இதுல இருந்ததுனால் அந்த பெண் ஆண் கிரகங்கள் அப்படி இருந்தா அந்த பெண் பெண்ணா இல்லைன்னு அர்த்தம். ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் அப்படி இருந்தா அவன் பையனா இல்லைன்னு அர்த்தம். உடனே சொல்ற கருத்து என்ன, இவருக்கு எனக்கு இல்லற சுகம் வரலைம்பாங்க. அப்ப இல்லற சுகத்தினாலதான் நிறைய டைவர்ஸ் ஆகுது. அப்ப இது ஆமா, இதை வந்து நம்ம பொருத்தத்துல வந்து தசவிதா பொருத்தம்லாம் கண்துடைப்போட கண்துடைப்பது, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. பஞ்சபூத பொருத்தம் பாருங்க, நெருப்புக்கு நெருப்பு வந்தா சேர்த்துங்க, நீருக்கு நீர் வந்தா சேர்த்துங்க, காற்றுக்கு காற்று வந்தா சேர்த்துங்க, நிலத்துக்கு நிலம் வந்தா சேர்த்துங்க. நீருக்கும் நெருப்புக்கு வந்தா சேர்த்திராது. சேர்த்தினீங்கன்னா கண்டிப்பா காற்று நிலம் வந்து காற்றோட சேர்த்து எதோட வேணா சேர்த்தலாம். அந்த நீரு நெருப்பு மட்டும் பாருங்க நிறைய பேத்துக்கு கரெக்டா வரும். அது ஆப்போசிட்டா வரும்போது என்ன ஆயிடுது, உடனே டைவர்ஸ்க்கு போயிடுது. அப்ப அது ரெண்டும் ஒன்றை ஒன்று அழித்து கொள்ளக்கூடிய தன்மைகளாக இருக்கும். அப்படி இருக்கும் தர்ம திரிகோணம் மோட்ச திரிகோணம் சேர்த்தக்கூடாது. அப்ப என்ன ஆகும், இந்த அக்னி அந்த நீரையோ அந்த நீர் இந்த அக்னியையோ பதம் பார்க்காமல் விடாது. அப்ப ஜோதிடத்துல அதனாலதான் எந்த ராசி நட்சத்திரம் இது வந்தால் சேர்த்துங்க, நெருப்பு நெருப்போட சேர்த்துங்க, நீர் நீரோட சேர்த்துங்க, காற்றை காற்றோட சேர்த்துங்க, பூமியை பூமியோட சேர்த்துங்க, பூமிக்கும் காற்றுக்கும் சேர்த்துங்க, நீருக்கும் நெருப்புக்கு மட்டும் சேர்த்திடாது. இதுதான் மிக முக்கியமானது. அப்ப நட்பு வீட வராங்க பாருங்க, நட்பு வீட வராங்க, செவ்வாயும் சந்திரன் சூரியன் குரு நட்பு வீட வராங்க, ஆனா அது பிரச்சனையும் கொடுத்துடுறாங்க. அதான் அப்ப பிரச்சனை கொடுக்கக்கூடியது என்னன்னா அந்த கிரகங்கள் பலம் பெறாத பொழுது அந்த பிரச்சனையை அதனாலதான் ஜோதிடத்துல ரொம்ப நுணுக்கமா எடுத்தீங்கன்னா அதுல கிடைக்காத பாயிண்டே கிடையாது, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வந்து நான் இதுக்கு ஜாதகத்துல இதை நான் எடுக்கவே முடியலன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா ஜோசியருமே சொல்லுவாங்க என்ன பலன்களை. நான் சொல்றேன், இப்ப நீங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கறாங்கன்னா உடனே டக்குன்னு நீங்க ஒரு கிரகத்தை போட்டு பார்த்துடுவீங்க, இந்த கிரகத்தினால இது இப்படி வரும், இந்த கிரகத்தினால இது இப்படி வரும். ஏன்னா எல்லாருமே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம்.
அப்ப கிடைக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஜோதிடர்களா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில ஆராய்ச்சி பண்றாங்க. நான் ஒரு கோணத்துல பண்றேன், அவங்க ஒரு கோணத்துல, நீங்க ஒரு கோணத்துல, நமக்கு என்ன விடை சரியா வருதா அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்ப அந்த முக்கியத்தை நம்ம ஆராய்ந்து சிறப்பா இருக்கலாம், சிறப்பா சொல்லலாம். அதே மாதிரிங்க ஐயா, அந்த திதி இருக்குறீங்களா, சப்தி திதி வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் வருதுன்னா குழந்தை பாக்கியத்தை கை வைக்குதுங்க. அப்படியா? பஞ்சதிதி அல்லவா இது? 6வது திதி அல்லவா உங்களுக்கு? சப்தி திதி அப்படிங்கும்போது அதை மட்டும் நான் தவிர்த்துறதுங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை வந்து 2 பேத்துக்கும் அந்த திதி இருக்குன்னா குடுக்கறது இல்லைங்க. 18 வருஷம் ஆயுமே இன்னும் இல்லாம இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் 2 பேத்துக்கும் பாருங்க. அந்த பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகமும் ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகமும் கண்டிப்பா ஒரு வலிமை இழந்து இருக்கும். இந்த வலிமை இழந்து இருந்தால்தான் சஷ்டி திதியை காட்டிலும் இந்த கிரக வலிமையே அதை நவுத்துகிறது. திதியை காட்டிலும் பஞ்சமாதிபதியும் குருவும் கூட நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகம், ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகம் ஒரு கிரகத்தின் பார்வையில் பிடியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த இல்லற சுகம் சரியாக இருக்காதுன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லியே தீர்ப்பாங்க. அப்ப எப்படி குழந்தை பிறக்காது. அப்புறம் அவங்க மெடிக்கல் மருத்துவம் அது இதுன்னு போய் கடைசியா குழந்தைய பிறக்கிறதுக்கெல்லாம் பண்ணி டெஸ்ட் டியூப் பேபிக்கு போய் சில பேருக்கு கிடைக்காம போய் அதுலயும் ரிசல்ட் கிடைக்கலைங்க. ஆமாங்க, கிடைக்கல. அப்ப காரணம் என்னன்னா, இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகும்போது இவங்களுக்கு அந்த கருவறையும் அந்த கருக்குழாயும் சிறப்பா இருக்கணும். அது சிறப்பு இல்லைங்கிறத முன்னாடி காட்டிடுச்சு. இப்ப இதை சிறப்பு பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்க கருக்குழா அந்த இதுக்கே போகும், செயற்கை கருத்தரிக்கிறதுக்கே போகணும். டெஸ்ட் டியூப் பேபிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க முதல் இதை பண்ணிக்குது. ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க இங்கிலீஷ் வைத்தியத்துல போய் இது நீர் கட்டி இருந்தது, கருக்குழாய் அடைப்பு இருந்தது எடுத்தேங்கிறாங்க. அப்படி எடுத்தும் நிறைய பேத்துக்கு பிறக்கிறது இல்லை. அப்படின்னா இந்த கிரகங்கள், ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் சுயபலம் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணாம கிடைக்காது. இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பா கிடைக்குது. ஆனா இதுல என்னன்னா, இந்த செயற்கை முறைக்கு போய் அவங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா கிடைக்காது. ஏன்கடா அதுவே தோல்வி அப்படிங்கிற பொழுது விஞ்ஞானத்தாலேயே தோல்வின்னா நம்ம ஒன்றும் மெஞ்ஞானத்தால அதை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க விஞ்ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம கொடுக்க வைக்க முடியும். கொடுக்க வைக்கலாம். சரி, அடுத்த ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா ஐயா? எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. முன்னாடி பேசிருந்தீங்க தினேஷ்குமார்னு. இப்போ மேம் பேசிட்டு இருக்கப்ப நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா என்ன சொல்றது அப்படின்னா, நெருப்பையும் நீரையும், அதாவது அந்த ராசியோட இதையும் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணு அழைச்சிரும் அப்படின்றீங்க. ஒருவேளை அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னாலும் லைஃப் ப்ராப்ளமா போகுது அப்படின்னு மேம் சொன்னாங்க, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. சரி, அப்படி ஒருவேளை சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு அடுத்த லைஃப் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, அல்லது ஒரு குழந்தை வரையும் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல அப்படியே ஸ்மூத்தா போகுமாங்க? இல்ல ஸ்மூத்தா போகாது. அப்ப பிரச்சனைகள் வருங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கிரகங்கள் சுயபலம் இல்லைன்னா சுயபலம் பெற வச்சால் வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போகலாம். வேண்டாம், ஜோதிடத்தால முடியாதுன்னு சொல்லவே கூடாது. முடியும், எல்லாமே முடியும். அதனால அவங்க கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி குழந்தை பாக்கியத்தோடு இருந்தாலும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. ஆனா ஜோதிடத்துல முடியலன்னு சொல்லவே கூடாது. முடியும் என்பது மட்டும்தான் மருத்துவத்தால முடியாதுன்னா விட்டுருவான் கை. அந்த மாதிரி ஜோதிடத்துல முடியாதுன்னா கிடையாது, அவ்வளவுதான். ஜோதிடத்துல முடியும் என்பதை, மருத்துவத்துல முடியும் என்பதை போல ஜோதிடத்திலும் முடியும் என்பது மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒரு கோணத்துல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 9 கிரகத்தை மாத்தி மாத்தி போட்டு தானே பாப்பீங்க. அவ்வளவுதான், அந்த ஆராய்ச்சி தாங்க. நீங்க ஒரு வகையில ஆராய்ச்சி பண்றீங்க, நான் ஒரு வகையில ஆராய்ச்சி பண்றேன். நமக்கு என்ன, நமக்கு தேவை என்ன, வரக்கூடிய கிளைண்ட்டை சந்தோஷப்படுத்தி நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு ஜோதிடருடைய பணியும் நினைப்பும் அதான் இருக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நன்றி, நன்றி, நன்றி மேம். ஓகே தினேஷ். நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ ஒரு சுய பலம் பெற்ற கிரகத்தை அதனுடைய பகை கிரகம் பாக்குறப்ப எப்படி சார் பலன் இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு கிரகம் சுயபலம் பெற்றுட்டா பகை கிரகமோ நீச்ச கிரகமோ பார்த்தா அந்த கிரகம் பலம் இழக்காது.
பலமாக தான் இருக்கும். அந்த பார்க்கக்கூடிய கிரக ஸ்தானாதிபதியும் அந்த பார்க்கக்கூடிய காரகத்துவமும் தான் கெட்டுப்போகும். இப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா, பார்க்குற கிரகம் எந்த கிரக சுயபலம் இல்லையோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தான் கெடுக்குமோ ஏன் சுயபலம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் கெடுக்காது. ரொம்ப நல்லதுங்க சார். தேங்க்யூ சார். சந்தோஷம். ஹலோ. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ. அடுத்து யார் கேள்வி கேக்குறீங்க? வாங்க. அதுக்கு போன் கால் வந்தங்காட்டி ஆயிடுச்சுங்க. வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? உங்களுடைய சுய சார்ட்ல ஏதாவது முக்கியமா சந்தேகம் இருந்தா மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், சுய ஜாதத்துல கேள்விகள் கேட்காதீங்க, ஐயாக்கு வேணா அனுப்பி விட்டு கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் 2 பேத்துக்கு வாய்ப்பு தரேன் நானு. சரிங்களா? உங்க சுய ஜாதத்துல சந்தேகம் இருக்குன்னா ஐயாட்ட கேளுங்க. ஐயா ஒரு கேள்வி கேட்கணுமா ஐயா? சொல்லுங்க. ஐயா நேசத்துல செவ்வாய் இருக்குயா, அது சுக்கிரன் ஸ்தானத்துல இருக்கு, வீடு கிடைக்குமா? சொந்த வீடு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ அந்த செவ்வாய் பலமா தன் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஆட்சி, ஒரு வீட்டுக்கு 6ல மறையுது. விருச்சிகத்துக்கு பாத்தீங்கன்னா அது 6ஆம் இடமா மாறிக்குது. செவ்வாய் நின்ற வீட்டுக்கு விருச்சிகம் 8ஆம் வீடா வந்துருதுங்களா? 8ஆமாங்கய்யா. ஆமா. இப்ப விருச்சிகத்துக்கு அது 6ஆம் இடமா வந்துருது. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை வித்து அந்த இடத்த வாங்கலாம். இல்ல பூர்வீக சொத்தை இல்லைங்க அப்படின்னு சொன்னால் இப்ப வாங்கின சாரம் பெண்கள் வழியாக பெண்கள் மூலியமாக அது ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும். ஏன்னா பெற்ற சாரம் சுக்கிரனுடைய சாரம், அவர் 2 7 கூடையவனா மாறுறாரு. அந்த சுக்கிரன் சுயபலமாக இருக்காருன்னு அவரையும் பார்க்கணும். அப்போ அந்த சுக்கிரன் சுயபலமாக இருந்தால் பெண்கள் வழியாக பெண்கள் மூலியமாக கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூமி லாபம் கிடைக்கும். அப்ப துலாம்ல குரு சுயசாரத்துல விசாகத்துல இருக்காருயா. அப்ப செவ்வாய் பாக்குறாரு. ஆமா, குரு செவ்வாய் குருமங்கல யோகம்னு சொல்லலாம். கிடைக்குமையா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் தன் ஒரு வீட்டுக்கு 8ம் குரு ஒரு வீட்டுக்கு 6ஆவும் மறையிறாரு. அவர் வீட்டுக்கு மறையிறார். அப்போ புத்திரர்கள் அப்படி அந்த குரு சுயபலம் பெற்றால் புத்திரர் வழியாக முன்ன பெண்கள் அப்படின்னா சகோதரர் வழியாக இல்ல பூர்வீக சொத்து வழியாக கிடைக்குன்னு சொன்னேன். இப்ப குரு அந்த இடத்துல இருக்கார், குரு அவரை பார்க்கிறாரு. அப்ப புத்திரர் வாயிலாக அந்த குரு சுயபலம் பெற்று சுக்கிரன் நின்ற வீட்டு அதிபதி சுயபலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பெண்கள் வழியாக அல்லது குழந்தைகள் வழியாக கண்டிப்பா ஒரு ஏற்றத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க. நன்றியா. நன்றி. அப்போ ஒரு திசையை பத்தி எப்படியா சொல்லுது? திசை பத்தி சொல்லுது. திசையே வேண்டாங்கய்யா, திசையே வேண்டாங்க. திசையோ புத்தியோ லக்கணமோ வேண்டாங்க. லக்கணத்தையும் விட்டுருங்க, திசை புத்தியும் விட்டுருங்க. திசை புத்தியில ஒரு இது மாதிரி தான், உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி தான். நமக்கு ஊறுகாய் எல்லாமே சாப்பிடுவோம். சரி, ரொம்ப நன்றி. சந்தோஷம். சிறப்புங்க ஐயா. அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா திசை ஒரு பஸ் டிரைவர் மாதிரின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி புத்தி பாத்தீங்கன்னா பிரேக் கலண்டர் மாதிரி சொல்லுவோம். ஏன்னா தசாநாதனை விட புத்திநாதன் பலவான். என்னதான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் போயிட்டு இருந்தாலும் இடையில விசில் ஊதிட்டா டிரைவர் பிரேக் போட்டுதான் ஆகணும். அப்ப அந்த கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா புத்திநாதன் பலவான் சொல்லுவோம். நீங்க தசா புத்தி வேணாம் அப்படிங்கிறீங்க. குரு பகவானை ஆணாகவும் சொல்லுங்க. அதாவது ஏன்டா திசை புத்தி மாறி மாறி வருது. சில பேர்த்துக்கு 20 வருஷம் திசையான சுக்கிர புத்தி எனக்கு ஒண்ணுமே பண்ணலிங்கிறாங்க.
அப்ப யாருக்கு பண்ணாம போகும்? உங்களுக்கு சுக்கிரன் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணாம போகும், அல்லது பாதகாதிபதியாக வரக்கூடியவர்களுக்கு பண்ணாம போகும். அப்படிதான்ல? அப்ப இது பலவீனம் அப்படி அல்ல. இப்போ ஒருத்தர் கன்னியா லக்னம், நான் சுக்கிர திசையில நிறைய சம்பாதிச்சேன், சூரிய திசை வந்தவொடனே விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறேன். அப்புறம் ஏன் விட்டாரு? ஏன் எப்படி சம்பாதிச்சாரு? எப்படி விட்டாரு? கன்னியா லக்னத்துக்கு தனபாகியாதிபதி சுக்கிர பகவான் சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு. விரையாதிபதி சூரிய பகவான் வந்தது சம்பாரிச்சத விட்டுட்டாரு. இத்தனைக்கு எல்லாமே அசையாத சொத்துக்கள். அப்ப அவர் பேர் வைக்க கூடாது இல்லைங்க? அவரு பேர்ல இருந்தது, மனைவி பேர்ல இருந்தது, பசங்க பேர் இருந்தது, எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிடுச்சுங்க. அப்ப எப்படி போச்சுன்னு அவர் இன்னமும் நம்ம கிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க விட்டதை நான் பிடிப்பேனாங்கிறாரு. எப்பயுமே ஒரு கிரகம் கொடுத்துட்டால் அதை சரியான முறையில வச்சுக்கணும். இல்லைனால் அடுத்து வரக்கூடிய திசை புத்தியோ இல்லது நம்ம கதையே வேண்டாம். இந்த சுக்கரனே கடைசி நேரத்துல ஒரு கவர்ச்சி காட்டி அதுல கொண்டு உட்கார வச்சுட்டு போயிடுவாருங்க. அடுத்து வரக்கூடிய சூரிய திசை கெடுத்துரும். சூரிய திசை கெடுப்பதில்லை, சுக்கரனே கெடுக்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டார். அப்படிங்கிற போது கொடுத்தவரே கெடுக்கிறதுக்கும் பலம் உண்டு. அப்ப அவருக்கு எடுத்துட்டு போயிட்டார். அப்ப சுக்கிரன் சுயபலமாக இருக்காது, தற்காலிக சுயபலத்துல கொடுத்து கடைசியா போகும்போது மொத்தமா உட்கார வச்சுட்டு போயிருது. அந்த மாதிரி தான். அப்போ கிரக திசை புத்திகளை காட்டிலும் ஜனனகால கோச்சார கிரகங்கள் சுயபலம் பெறவில்லை என்றால் அது சுயபலம் பெற்று வைத்துக் கொள்வது நோய்க்கு தடுப்பூசி போடுவதை போல, நோய் வந்தபின் ஊசி போடுவதை காட்டிலும் நோய் வருமுன் ஊசி போடுவதே நமக்கு ஜோதிடத்தின் வாயிலாக நினைவு. எல்லாத்துக்கும் சொல்றது ஜோதிடத்தின் வாயிலாக வருமுன் காக்கணும். வந்தபின் காக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமுன் காக்கணும். அதுக்குத்தான் இறைவன் நமக்கு எல்லா ஆசாபாசங்களையும் எல்லா வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார். இது தெரியாம நம்ம வாழ்றது இல்லை. அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல நமக்கு மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது கிரகத்தினுடைய சுயபலங்கள் தான். அந்த சுயபலங்கள் ஆமா, அது இருந்ததுன்னா கண்டிப்பா அவரு சும்மா இருந்தா கூட தேடி வந்துடும். சுயபலம் இல்லாதவங்க நான் கஷ்டப்பட்டு எனக்கு வாழ்க்கையே கஷ்டப்பட்டே போயிடுச்சுங்க, எனக்கு 70 வருஷங்கிறார் ஒருத்தர். 80 வருஷம் நான் கஷ்டப்பட்டு என்ன வாழ்க்கைன்னே தெரியலைங்கிறார். அப்ப என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த கிரகம் வாழ்நாளில் டெம்பரவரியா சுயபலம் பெறும்பொழுது அவங்க அதை பயன்படுத்திக்க முடியாமல் போய்விடுகிறது. சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுறாங்க. அப்ப எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஜோதிடத்தினுடைய வாயிலாக எல்லாத்துக்கும் சொல்றதாக. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஏன்டா எல்லாருமே ஆசாபாசங்களோட பிறந்தவர்கள், எல்லாத்துக்குமே கனவுகள் உண்டு. அந்த கனவுகளை மெய்ப்பட வைப்பது ராகு கேது. அந்த ராகு கேது 2 2 1 2 7 8 இருந்தால் மட்டும் தோஷத்தை உண்டு பண்ணுவதில்லை, எந்த இடத்துல இருந்தாலும் தோஷத்தை உண்டு பண்ணும். அப்ப இதையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கு தக்க மாதிரியான தாரணை பரிகாரம்னு சொல்லாதீங்க. தாரணை என்று கிரக தாரணை ஒரு ஜோதிடரால் மட்டுமே செய்ய முடியும். பரிகாரம் யார் வேணா செய்யலாம். ஆனா கிரக தாரணை என்பது ஏன்ற நம்ம தான் அந்த கிரகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனையோ ஆராய்ச்சி நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து இந்நாள் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். என்னைக்கு நம்ம ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். சொல்லாம இருக்க முடியாது. ஆடின காலும் பேசின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்கு. அப்ப அது பேசிக்கிட்டு தான் இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அதுவே சொன்னா கூட அது நினைக்க வச்சிரும். மனசுக்குள்ளேயாவது நினைச்சிக்கிட்டு இருப்போம். 9 நவகிரகம் 9 நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை படிச்சுட்டா மறுபடியும் அதை சொல்லிட்டு தானே இருப்பேன். மந்திரங்கள் மாதிரி அது. அப்போ வேற மந்திரங்கள் சொல்றீங்களோ இல்லையோ, நவகிரகத்தை சொன்னாவே மந்திரம் சொன்னமே. எப்படி அம்மையை பொண்ணை சுத்தி வந்தா பலத்தை பெறலாம்னு சொன்னா அந்த மாதிரி நவகிரகத்தை சுத்தினாலே எல்லா தெய்வத்தினோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஜோதிடர்களால் முடியாது என்பது இல்லை, ஜோதிடர்களால் முடியும் என்பதே. ஜோதிடர்கள் என்பது ஒரு மனிதனுடைய ஆசாபாசங்கள் எப்படி இருக்கும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடாததை விலக்கி இருக்கக்கூடியதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பதே ஜோதிடம். சரி, பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஆசைக்கு அவர் தான் பிரம்மாண்டமான கிரகம். ஆனா கேது பகவானை பொறுத்த அளவுக்கு ஞான கிரகம். கேது மகா தசா புத்தி காலங்கள்ல ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படாம இருந்துட்டாவே அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். நான் வீடு கட்ட ஆசைப்படுறேன், அதை பண்ணு இதை பண்ணு, நீங்க என்ன பிளான் போட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா சன்னியாசி, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, இருக்கிறது போதும். அந்த கிரகத்தோட தன்மையில அந்த வழிகாட்டுதல் மூலமா போயிட்டோம்னா பாதிப்புகள் இல்லாம இருந்துடலாம். அதாவது கேதுக்கு நான் சொன்னேன் உயர் ஆன்மீகம். ஒண்ணு அவர் உயர் ஆன்மீகத்துக்கு கொண்டு போவார், இல்லைன்னா துப்புரவு பணியாளரை கொண்டாந்து நிறுத்துவார்.
அதான் 1, 5, 9ல சிறப்பா உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஆமா 3, 7, 11ல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதான் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ராகு கேது என்பது மாய கிரகம்னு பேர். அதனாலதான் அவங்களுக்கு வீடு குடுக்கல, நட்சத்திரத்த குடுத்துட்டாங்க. ஒரு ராசி விட்டு ஒரு ராசி. எல்லாம் பாருங்க ஆண் ராசியிலேயே குடுத்துருப்பாங்க. அதே மாதிரிங்க ஐயா, ஒரு சந்திச்சேன். மூத்த ஆசான் தான் அவரும். ம். என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க ராகு காலத்திலயும் யமகண்டத்திலயும் கல்யாண டைம் குறிச்சு குடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டாரு. ம். நான் யோசிச்சேன். ஆனா ம். அவருடைய பையனுக்கும் ஒரு பொண்ணுக்குமே ம். ராகு காலத்திலயும் யமகண்டத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? ராகு கேது சுயபலம். அந்த சுயபலம். ஜாதகத்தை வாங்கி பாருங்க. ராகு கேது சுயபலமா இருக்கு. ம். சுயபலமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ம். ராகு காலத்திலையும் யமகண்ட ம். நேரத்திலையும் செய்யலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. ம். ஏன்னு ம். கேட்டாங்க, எல்லா நேரமும் அந்த ராகு இப்ப நல்ல நேரத்துல பண்ணி நல்லா இருக்காங்களா? முகூர்த்த நாள் தான் கேள்வி. முகூர்த்த நாள் தான் குறிச்சு குடுக்குறோம். நல்ல நாள் தான் குறிச்சு முகூர்த்த விதானம் பார்த்து தான் குறிச்சு குடுக்குறோம். இது தாராபலன் பார்த்து தான் குறிச்சு குடுக்குறோம். ஏன் பிரச்சனை வருது? இப்ப ஆனா அவர் ராகு அதுல காலத்துல இன்னொரு சூட்சுமம் இருக்குங்க ஐயா. நான் வந்து திருமணத்துக்காக பொருத்தம் பார்த்து தேதி குறிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன், சாந்தி முகூர்த்தத்துக்கும் நான் குறிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாதான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாலி கட்டிடுறாங்க. அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு தப்பான நேரம் காலத்துல ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்குங்க? இது சம்மதம்னா நான் பண்ணி தரேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாமே எங்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் சொல்றேன். இப்ப இந்த தாராபலன் பார்க்கும் பொழுது, அந்த தாராபலன் தரக்கூடிய நட்சத்திராதிபதி நாளை குறிக்கும் பொழுது, அந்த நட்சத்திராதிபதி அவங்க ஜாதகம் 2 பேர் ஜாதகம் சுயபலமா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு நல்லதே ஒரு சம்பத்தா வருது, ஒரு ஜென்மமா வருது அப்படின்னு சொன்னா, நல்லது விபத்தை விட்டுறலாம். நம்ம வேண்டாம் சாராபலன்ல. இப்ப நல்லா இருக்கக்கூடியதே நம்ம குறிச்சிடும்போது சில நேரங்கள்ல நம்மள அறியாமல் அது பிரச்சனையை கொடுத்துரும். அப்ப என்ன காரணம்னா, அந்த தாராபலன் தரக்கூடிய நட்சத்திராதிபதி அந்த ஜாதகத்துல 2 ஜாதகத்திலயும் சுயபலமா இருக்கான்னு பார்ப்போம். அதனாலதான் முகூர்த்த விதானம் எத்தனை வந்தாலும், முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுத்தாலும், அந்த தாராபலன் பார்த்தீங்கன்னா, ஒரு ராகு கால நேரத்துல நான் குறிச்சு கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்றாங்கன்னா, அன்றைய தினம் கோரைநாதன், நட்சத்திரநாதன், தாராபலன் எல்லாமே சிறப்பா இருக்கும். நட்சத்திரநாதன், தாராபலன் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அன்னைக்கு கோரநாதன் நல்லா இருப்பாரு, சுயபலத்தோடு இருப்பாரு. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்க சூட்சம். இது யாருக்கு டக்குன்னு தெரியும். நான் இப்படித்தானே செஞ்சேன் அப்படிம்பாரு. அப்ப அதான் சொல்றேன்ல, ஒரு வீடு கூட ஒருத்தர் நான் பார்த்த வீட்டுல எந்த விதமான வாஸ்துமே இல்லைங்க அந்த இடத்துல. வாஸ்து ஒரு 0% தான் சொல்லணும். ஆனா கோடி கோடியே சம்பாரிச்சிட்டாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு அவர் சொந்தமா கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டமா தான் அந்த வீட்டை கட்டினாரு. கட்டி முடிச்சு ஒரு 600, 700 ஸ்கொயர் ஃபீட்ல தான் அந்த வீட்டை கட்டினாரு. ஆனா அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடு கட்டினார். இன்னும் அந்த வீட்டை அவர் மறக்காம அப்படியே வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எதுவுமே வாஸ்துப்படி 1% கிடையாது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதுதான் கிரகம் 4 கிரகம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த 4 கிரகம் அவருக்கு அப்புறம் தான் நான் உண்மையாலுமே இதை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த 4 கிரகம் தான் அவருக்கு பார்த்தேன். இந்த 4 கிரகம் அவருக்கு சும்மா ஜம்முன்னு உட்காந்துருச்சு. நீ எங்க கட்டினா என்னையா நிலத்தாயா இருப்ப அப்படி. நீ தண்ணியில முழுகினா கூட வந்துருவியா மேல அப்படி. ஆமாங்க ஒரு தடவை அப்படியே ஆச்சுங்க வந்துட்டேங்க மேல அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கிரகங்கள் அவர்களை எந்த ரூபத்திலும் கீழிருந்து மேல கொண்டு வந்து. அப்ப இந்த 4 கிரகம் அதான் ஒரு திசையே 2 கிரகம், 2 திசையே 1 கிரகம். இது எந்த வாஸ்துக்காரரும் இது வரைக்கும் நான் பார்க்கலன்னே சொல்லுவேன். இந்த இதை பார்க்க மாட்டேங்கிறேன். இது பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வேணா வீடு கட்டுங்க. நீங்க அப்ப எப்படின்னா அந்த கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா அதை தாரணை பண்ணி கொடுங்க. அவன் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளில வந்துடும். வாஸ்து எந்த இடிக்கவும் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே அவன் எப்படி கட்டினாலும் மன திருப்தி கட்டிட்டான். ரைட்டு. அந்த மன திருப்தியான வீடு அவன் கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியா இருக்கணும்னா அந்த கிரகங்கள் வசம் செஞ்சா போதும். அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமை. அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியும் என்பதுதான். பெரிய பெரிய மாடை மாளிகையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாழ்ந்தாங்க. சில பேர் நல்லா வாழாமையும் போனாங்க. இப்போ நீ பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்ததிகள் இல்லை, ஆனால் அரண்மனைகள் இருக்கு. அப்ப ஏன் சந்ததிகள் இல்லை அப்படின்னா, அப்ப அசையாத பொருள் அப்படியே இருக்குது. அசையும் பொருள் அந்த கிரகங்கள் அதை தள்ளிடுச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு பொருள்காரகம் உயிர்காரகம் பொருட்காரகம். அப்ப அசையாத சொத்துக்கள் அப்படியே இருக்குது. உயிர்காரகம் அதுக்கு மேல டெவலப் பண்ண விடலை. அப்ப ஏன் அன்னைக்கு பார்த்து ஜோசியம் அந்த சுயபலம் என்பதை யாரும் கவனிக்காததுதான். அன்னைக்கு சுயபலம் கொடுத்தா இன்னைக்கும் மன்னர் பரம்பரை இருக்கும். அன்னைக்கும் பெரிய ஜோசியர்கள்லாம் இருந்தாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது.
மிகப்பெரிய ஜோதிடர்கள், அறிவாளிகள் எல்லாமே இருந்தாங்க. இருந்தாலும் இந்த கிரக சுயபலத்தை கொடுக்க முடியாமல் போனதுனால தான் ஒரு 300-400 வருடங்களுக்கு கூட இருந்த ஒரு சாம்ராஜ்யங்கள் கூட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. 1000 வருஷத்துக்கு போகிறது கூட போயிட்டு போகுதுங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மகாராஜாவுடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவாரிசுகள் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு 100 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது ஏன் அந்த வம்சாவளிகள் அதை அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி இல்லை? இது பூர்வ புண்ணிய தோஷமா, பித்ரு சாபமான அவர்களுடைய ஜனனகால கிரகத்தினுடைய பலன்கள் தான். அவங்க வந்து கோயில் கட்டி வைக்கிறதுக்கு சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் குட்டினாங்களோ தவிர தான் குலத்தை காப்பாத்துறதுக்கான விஷயத்த அவங்க எதுவும் செய்யல. அப்ப ஏன் அந்த தெய்வம் அந்த குலத்தை காப்பாத்த வரல? அப்ப தெய்வத்துக்கு ஆலயங்கள் கட்டினாங்க, தெய்வ அம்சங்கள்லாம் பண்ணாங்க, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாங்க. நல்லது பண்ணி அந்த டேம் எல்லாம் கட்டினாங்க, ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. மக்களுக்காக சேவை செய்தவர்கள் ஏன் அந்த வம்சாவளியை வளர்த்த விடலைன்னா, கிரகங்கள் தான் அந்த வம்சாவளியும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புண்ணிய காரியமும் 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதை காட்டிலும் அந்த கிரகத்துக்கு உண்டான அம்சங்கள் இல்லை என்றால் 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியும் எனது குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய கஷ்டப்படுது. அப்ப கிரக ஆக்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மைதாங்க ஐயா. கோயில் கட்டி வைக்கிற எந்த ஒரு குடும்பமும் சரியான தலைமுறைய வந்து வெளிச்சமா வர்றது இல்லைங்க. வர்றதில்லை. ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள் தான், இந்த 9 கிரகத்துக்குள்ளதான் அந்த அதிதேவதைகள் இருக்காங்க. கண்டிப்பாங்க. அந்த அதிதேவதைகளை அவர்கள் சந்தோஷப்படுத்துறதாக நினைக்கிறாங்க. ஆனா கிரகங்களை சந்தோஷப்படுத்த முடியல. கிரகத்தை சந்தோஷப்படுத்துறது வேற, அதிதேவதைகளை சந்தோஷப்படுத்துறது வேற. இப்ப சூரியன் அப்படின்னா சிவனை நீங்க சந்தோஷப்படுத்தலாம், அபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், கிருத்திகை விரதம் இருக்கலாம், வேற திருவாதிரை விரதம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது இறைவனுக்காக சிவனுக்காக செய்யும். ஆனா சூரியனுக்கு அந்த ஆக்டிவேட் ஆகாது. இது யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் சஷ்டி விரதம் இருந்தா எதுவுமே கிடைக்கலைங்கிறாங்க. அப்ப சஷ்டி விரதம் யார் உன்னை இருக்க சொன்னது? உனக்காகத்தானே நீ இருந்த, உன்னுடைய உடல் நலத்துக்காக இருந்த, தெய்வ பக்தி கிடைக்குன்னு இருந்தா, கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அப்பவே நீ அதை இழந்துட்டின்னு அர்த்தம். அப்ப கிடைக்கலையும் இது வரைக்கும் நீ இருந்ததே அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் தான். ஆனா கிரகத்தினுடைய அனுகூலம் உனக்கு கிடைக்கலைங்கிறது தான் மிக முக்கியமானது. கிரக அனுகூலம் வேற, தெய்வ அனுகூலம் வேற. தெய்வ அனுகூலம் நீங்க எப்படி பண்ணாலும் கிடைச்ச மாதிரியே வரும். ஆனா அது நம்ம மனித வாழ்க்கைக்கு ஏற்புடையதான்னு பார்த்தா ஏற்புடையதாக. அப்ப என்கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேருங்க, நான் கோயில் கட்ட ஆசைப்படுறேங்க, கோயில் கட்டுற பாக்கியம் இருக்கா என்னங்க. நான் சொல்லிடுவேன், அதெல்லாம் 50-60 வயசுக்கு மேல வேணா முயற்சி பண்ணுங்க, எல்லாம் உங்க கடமையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு யோகம் இருக்குன்னா பண்ணுங்க, அது வரைக்கும் உங்க வேலையை உங்க டியூட்டி மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, அதான் காரணம் என்னன்னா கிரக ஆக்டிவிட்டி. அப்ப அவங்க கோயில் கட்ட ஆசைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏன்னா 9 கிரகமும் ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில நமக்கு இடைஞ்சல். ஒரு சூரியன் சுயபலம் பெறலைன்னா உடனே 1 மட்டும் எடுக்கக்கூடாது, மற்ற 8 கிரகத்தினுடைய ஆக்டிவிட்டி அதுக்கு எடுத்துரும். ஒரு குண்டா பால்ல ஒரு துளி விஷம் கலந்தால் எப்படி அந்த பால் விஷமாக மாறுகிறதோ அந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையில் ஒரு கிரகம் சுயபலம் பெறலைவோ அந்த கிரகத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப சூரியன் சுயபலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் வந்து 7 ராசி கெட்டு போயிடும். 7 ராசி கெட்டு போயிடும். எந்தெந்த ராசி? மேஷ, ரிஷப, சிம்மம், கன்னி, அப்புறம் தனுசு, மகரம். இப்ப இது 6 ராசி. ஸ்டார் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ராசி, அவர் நின்ற ராசி எல்லாத்தையுமே கட்டும். அப்ப அவர் நின்ற ராசியிலேருந்து சார் ராசி அது சிம்மத்திலே அவர் இருக்கிறதுனால அதோட சேர்ந்து 6 நின்றதோட 7, இந்த 7னுடைய பலாபலன்ல அவர் அப்படியே ஸ்லோ பண்ணுவார். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, சூரியன் தானே இல்லை மற்றதெல்லாம் நல்லதான் இருக்குதுன்னா, ஏன்டா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு பலம் அந்த அம்சத்தை கொடுப்பதில் தடை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, தடை செய்யாமல் இருக்க. அப்ப அதை தடையை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எதை சாதிக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும், சாதிக்க வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இன்னும் பேசிக்கா பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் போது வந்து கடன் வாங்கலாமான்னு கேட்க மாட்டாங்க, கடனை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு வந்து கேட்பாங்க மக்கள். அப்ப கடனை வாங்க வச்சது எது? ஏன் கடனை அடைக்க முடியாம போறது எது? அப்ப கடன் வாங்க வைக்கிறது 6ஆம் இடமா வச்சுக்கிட்டா கடனை கட்ட வைக்கிறது 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடம். அந்த 11 வேலை செய்யுதா 6 வேலை செய்யுதான்னு பார்த்தா சுயபலம் பெறாத கிரகமும் அந்த இடத்துல வேலை செய்யும். அது எந்த ராசியா இருக்கட்டும், எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், எந்த கிரகமா இருக்கட்டும், சுயபலம் பெறலைன்னா இந்த தன்மையை இதுக்கு எடுத்துடும். 6க்கு 6ஆன 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அதுக்கு எடுத்து விட்டுரும்.
எல்லாம் வந்ததுங்க, நல்லா தாங்க போயிட்டு இருந்ததும்பாங்க. ஆமா, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன் இப்படி பிரேக் ஆச்சு? அப்ப பிரேக் ஆகிறதுக்கு என்ன காரகம்? அப்ப அந்த கிரகம், எந்த கிரகமும் அதனுடைய தன்மையிலிருந்து விலகும் பொழுது அது மற்ற தன்மையை கெடுத்துடும். ஒரு நல்லவன் கெட்டவனை திருத்துறானோ இல்லையோ, கெட்டவன் நல்லவனை கண்டிப்பா கெட்டவன் ஆக்கிடுவான். இப்படிதான் அறிவாளி முட்டாள்கிட்ட பேச முடியாது. ஆனா முட்டாள் அறிவாளியை இது பண்ணி விட்டு போயிடுவான். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சரி, நமக்கு இவ்வளவுதான் நினைச்சிட்டு போறோம். ஆனா அந்த முட்டாளையும் அறிவாளி ஆக்கக்கூடியதுதான் ஜோதிடம். அவன் முட்டாள் இல்லை, யாரும் பிறக்கும் பொழுது யாரும் இது கிடையாது. எல்லாருமே நல்ல ஜனனம் என்பதை நான் தான் சொல்லி, யோகம் மனித ஜனனம் அப்படின்னாலே யோகம். அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோகத்துல தான் பிறக்கிறோம், பித்திரு சாபத்துல பிறக்கல. ஜனன ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய பித்திரு சாபமோ செவ்வாய் தோஷமோ இல்ல குலதெய்வ சாபமோ இப்படியெல்லாம் சொல்றாங்க. எதுவுமே 9 கிரகம் மட்டுமே தோஷம். வேற கிரகங்கள் தோஷமே செய்யாது. வேற இல்ல, 9 கிரகம் தான் இருக்கு. 9 கிரகம் தோஷம் பண்றதுல யாருன்னு பார்த்தா இந்த 9 கிரகம் தான் தோஷம் பண்ணும். இது ஒன்னோட ஒன்று எப்படியாவது லிங்க் இருக்கு. அந்த லிங்க் இருக்கக்கூடிய தன்மையை அது கெடுத்துடும். அது எப்ப கெடுக்கும்? எப்ப வேணாலும் கெடுக்கும். ஆனா செவ்வாய் பகவான் பதி ராகு கேது மாதிரி பழகி போட்டுறாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு கேது கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா தோஷங்கள் அதான் சொல்லி, சூரிய தோஷம் உண்டு, சந்திர தோஷம் உண்டு, புதன் தோஷம் உண்டு, குரு தோஷம் உண்டு, சுக்கிர தோஷம் உண்டு. இது உடனே இந்த 7ல இருந்தா 6ல இருந்தா 8ல இருந்தா சுயபலம் இல்லைனால் அந்த கிரகம் தோஷம் செஞ்சே தீரும். எப்ப வேணாலும் செய்யும். இந்த கிரகத்துக்கு டைம் கிடையாது, கால நேரம் கிடையாது, திசா புத்தி கிடையாது. எந்த நல்ல திசை தாங்க, யோக திசை தாங்க நடக்குதுன்னு சொன்னாங்க. யோக திசைக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்குதேன்னா அதான் சொல்றல, அவைகள் எந்த நேரத்தில் வேணாலும் வேலை செய்யும். அது எதோட வேணாலும் தொடர்பு வச்சிருக்கு. அது தொடர்பு எப்ப இதாகுதோ அப்ப கண்டிப்பா அதனுடைய வேலையை காட்டு. அப்ப திசா புத்தியோ இதோ கிடையாது. நம்ம அதை தாண்டியே இந்த கிரக சுயபலங்களை நம்ம அறிந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஜோதிட ஜாதகரையும் சிறப்படை வைக்க முடியும், சிறப்படை வைக்கலாம். இப்ப எல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சம்பாதிக்கிறது எப்படி, கஷ்டம் இல்லாம வாழ்றது எப்படி, அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும், சரிங்களா, அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர இன்னைக்கு சரியான உழைப்பு கொடுத்தாலும் கூட அதுக்கான வருமானம் கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உண்மை அதுதான் உண்மை. அப்ப ஏன் கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிரகம் சுயபலம் பெறாத கிரகம் எந்த ராசியில வேணா, 12 ராசியில எதுல வேணா இருக்கட்டுங்க, 12 ராசியில எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கட்டும், சுயசாரத்திலேயே கூட இருக்கட்டும், இருந்தாலும் 2, 6, 10, 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, இம்பார்ட்டன்டா நீங்க 2, 6, 10, 12 வச்சுக்கிட்டாலும் கூட இந்த இடத்துல அந்த கிரகம் சுயபலம் இல்லை என்றால் அதனுடைய வேலையை எப்ப வேணாலும் காட்டும். இந்த திசை புத்தியில தான் காட்டுங்கிறதுல, இந்த காலகட்டத்துல தான் காட்டுங்கிறது. எப்ப அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை. அதனால சித்தர் சொல்லிட்டாங்க, முன்னெச்சரிக்கை பண்ணிக்கோ, வருமுன் காவாதான் வாழ்க்கை, திருவள்ளுவர் சித்தர் சொல்லியிருக்கார். அப்போ வருமுன் காத்துக்கோ. அதுக்கு தான் உனக்கு நான் நிறைய வழிகளை கொடுத்துருக்கிறேன். வருமுன் காக்கலினால் கண்டிப்பாக யார் வாழ்க்கையில், எப்பேற்பட்ட கோடீஸ்வர வாழ்க்கையும் சரி, எப்பேற்பட்ட இல்லாத வாழ்க்கையிலும் சரி, வருமுன் காக்காத வழி. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறான், அது ஒன்றும் இது இல்லைங்க. ஆனால் நல்லா இருக்கிறவன் கஷ்டப்படும் போது யோசிக்கிறான், நாம ஏன் இப்படி ஏமாந்தோம், எந்த இடத்துல ஏமாந்தோம், எல்லாம் கரெக்டாக தானே போச்சு, எல்லாம் சரியாக தானே போச்சு, எப்படி நாம் ஏமாந்தோம்னா இதான் கிரகம். அப்போ எந்த திசை புத்தியை போட்டு பாருங்க, ஒரு கிரக பயிற்சியை போட்டு பாருங்க. அதனால தான் கிரக பயிற்சியில்னு சொல்றதே இல்லை. ஏன் அந்த கிரகம் அதனுடைய 360 டிகிரியில் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். வக்ரமாக இருக்குது, அஸ்தமனமாக இருக்குது. அஸ்தமனமான கிரகம் சுயபலம் பெற்றால் பலத்தினுடைய பலம் அதிகம், அதனுடைய பலமே அதிகங்க. அதே மாதிரி வக்ரம் அப்படின்னா அந்த கிரகம் சுயபலம் பெற்றால் பயங்கர பலம். இப்ப இதை நம்ம யோசிக்கணும். அப்ப அஸ்தமனமோ வக்ரமோ கிரக பயிற்சியோ திசா புத்தியோ ஒரு மனிதனை எந்த காலகட்டத்திலும் தூக்கிட்டு வர்றதில்லை, இறக்கிட்டும் போறதில்லை. சுயபலம் பெறாத கிரகங்களே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தூக்கும், எந்த நேரத்தில் வேணாலும் இறக்கும். ஆனால் சுயபலம் பெறாத கிரகம் தூக்காது, இறக்கி விடும். இந்த சுயபலம் பெற்ற கிரகம் தூக்கிட்டு போகும்போது இது லபக்குன்னு தட்டி விட்டுரும். எப்போ தட்டி விடும் தெரியாது. இது நிறைய பேர்த்து வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது, எப்படி விபரீத ராஜயோகம் கிடைக்கும், இப்படி நிறைய விபரீத ராஜயோகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, கிடைக்கலையேங்கிறாங்க. எப்படி கிடைக்கும்? அந்த கிரகம் சுயபலம் பெற்றிருக்கணும். இருக்கிற யோகத்திலேயே தர்மகர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த யோகம். அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிற அத்தனை பேருமே சிறப்பா இருக்கானானே இருக்கணும்.
அப்ப ஏன் இல்லை அப்படின்னா அந்த கிரகங்கள் சுயபலம் பெறாமல் இருக்கும் அல்லது சுயபலம் பெறாத கிரகத்துடைய தொடர்பை அது ஏற்படுத்திடும். அப்ப அது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் என்பதை என்னுடைய ஆய்வுல நான் எடுத்து வரைக்கும் ஆய்வுல எடுத்து அதே மாதிரி சொல்லுங்க. 12 ராசியில வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ரிஷபத்துக்கு மட்டும் இல்லைங்க. ரிஷபத்துக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. 9, 10 கூட சனி பகவானே வந்துடுறாரு. ஆமாங்க. சனி ஒரே கிரகம் பகவான் கொடுக்காது இல்லைங்க. 2 கிரகம் வந்தாதான் 9, 10 இல்ல வேலை ரிஷபராசியில செய்யும். பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏன் வேலை செய்யலின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சனி சுயபலம் இல்லாமல் இருக்கும். சனி சுயபலம் பெற்றால் நான் தான் சொல்றேன்ல, ஒரு கிரகமாக இருந்தாலும் 2 கிரகமாக இருந்தாலும் அது பலமாக இருந்தால் மட்டும்தான் பலம். பலம் இல்லைன்னா ஒரு கிரகம் பலம் இல்லைனாலும் பலம் இல்லைதான். இப்ப 2 ஆதிபத்தியம் வாங்கிட்டார் ரிஷபத்துக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அது கொடுக்கும். ஏன்னா ரிஷபத்தில் நல்ல யோகவான்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. அப்ப ஏன் அது கொடுக்குது, ஏன் அது கொடுக்கலிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 9, 10 கூடிய சனி பகவான் அவர்களுக்கு சுயபலம் பெற்றிருக்கும். சுயபலம் பெறாத கிரகத்துக்கு அதிகமான தொடர்பு அது வச்சிருக்காது. இந்த கிரகம் சுயபலம் பெறாமல் இருந்து அதிகமான சுயபலம் தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது கொடுக்காது. உடனே ரிஷபலக்கணத்துக்கு ஒரு ஆதிபத்தியம் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, சுயபலம் தான் மிக மிக முக்கியம். சுயபலம் என்பது நீங்க ஒரு ஜாதகத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு எப்படி நான் உங்களுக்கு விளக்கம் கூட கொடுக்குறேன். இல்லைங்க, ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பொதுவா காலபுருஷருக்கு வந்து 9, 10 தான் தர்ம கர்மாதிபதி யோகாதிபதிகள் குரு பகவானும் சனி பகவானும். அந்த 9ஆம் இடமே 8ஆம் இடமா வரதுனாலையும் சரிங்களா, ஏன்னா 9, 8 வரும் இவருக்கு குரு பகவானுடைய வீடு. 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா 9 வருதுங்க. அப்ப 9 வரும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டுல உச்சம் அடைறாரு. 12ஆம் வீட்டு பொதுவான காலபுருஷத்தை அடிப்படையில 6, 12 இந்த வீட்டுக்குள்ள வர்றதுனாலதான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேச ரிஷபத்துக்கு வந்து பாதகாதிபதியும் சனி பகவான் தானே. பாக்யாதிபதி அவர் தான், பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுயபலம் இருந்தால் பாதகம் இல்லை, சுயபலம் இல்லை என்றால் பாதகம் தான். இப்ப காலபுருஷனுக்கு குரு சனி சேர்ந்து இருந்தாலோ பார்த்தாலோ, இப்ப குரு சனி சேர்ந்து பார்த்தாலோ யோகமா யாருமே எடுக்கிறது இல்லை. எல்லாமே அவயோகம், குருச்சண்டால யோகம் அப்படி இப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த மேச லக்கணத்துக்கு 9, 10 குரு சேர்க்கை, பார்வை, சார பரிவர்த்தனை, ராசி பரிவர்த்தனை இப்படி இருந்தா கண்டிப்பா யோகத்தை கொடுக்கணும் தானே. அப்படின்னா அந்த குருவும் சனியும் சுயபலம் பெற்றிருந்தால் கண்டிப்பா கொடுப்பாங்க. சுயபலம் பெறவில்லை. சுயபலம் என்பது ஜோதிடத்தின் ஆணி வேற. அதுதாங்க ஆணிவேர். ஆமா, ஆணிவேர் கட்டாயிடுச்சுன்னா மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தலைக்காது. ஆணிவேர் என்பது ஜோதிடத்தின் ஆணிவேர் என்பது கிரகத்தினுடைய 9 கிரகத்தினுடைய செயல். 9 வகையான விருட்சகம். அந்த விருட்சம் தான் நமக்கு எல்லா பலனையும் கொடுக்குது. அப்ப அந்த ஆணிவேர் கட்டாயிடுச்சுன்னா மரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பட்டு போயிடும். ஒரே நாள்ல படுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போயிடும். அப்ப பட்டு ஆத்தோரத்திலே இருக்கிற மரமும் காஞ்சி போகுது, வறண்ட நிலத்தில் இருக்கிறது பசுமையா இருக்குதுன்னா இதுதான் அந்த ஆணிவேரனுடைய தன்மை. உண்மை. கரெக்ட். நன்றி. சிறப்பு. அதாவது 9, 10 ஆயிடுச்சுங்க. அதாவது 9 மணி நிமிடங்கள், 2 மணி நேரம், 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல அழகான கருத்துக்கள், அனுபவ கருத்துக்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் மியூட் எடுத்து ஐயாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. நன்றியா. நல்லது. மிக்க நன்றிங்க. சந்தோஷம். அனைவருக்கும் ஒரு ஹைலைட் தான். ஆனா நான் அதுக்கு விருப்பம் பண்ணல. ஒரு நல்லா இருக்கும் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. கேளுங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். அம்மையப்பனர்களோடு அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க அம்மையப்பனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ சார். வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னொரு ஆசானோடு. அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க, அப்படியே வைண்ட் அப் பண்ணிருங்க. நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. நானுங்களா? ஆமாங்க. சரிங்க. டச் பண்ணீங்கன்னா ரெட்டா மேல காட்டும், அத மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாங்க வீடியோவை. ஆமாங்க.
அந்த பட்டன் அமுத்துனீங்க வச்சுக்கோங்க, லீவ் ஆஹா. பண்ணிட்டீங்கன்னா அப்படி இதாயிரும். நீங்களே க்ளோஸ் ஆயிரும். பண்ணிடுங்க. சரி. ரொம்ப சரி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நல்லது 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 நன்றி. நல்லது. அப்படி என்ன? அப்படியே பண்ணிடுங்க.